ட்ரேட் பண்ற ஐ மீன் பேக் டெஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எப்பயுமே பேக் டெஸ்ட் பண்றப்ப 4 to 5 பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேட்டா விஷுவலைசேஷன். ஃபர்ஸ்ட் டேட்டாவை பார்க்கணும். என்ன டேட்டா பண்ண போறோமோ அதை ஒரு தடவை பார்க்கணும், அந்த டேட்டாவை ஃபீல் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம அதுல ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டாவை பார்ப்போம். இப்போ வந்துட்டேன் ப்ரோ. ஓகே, ஸோ இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேட்டா விஷுவலைசேஷன். சாரி, குரூப்ல போட்டீங்களா மெசேஜ் கேட்டேன். குரூப்ல போடுறீங்களா? டெலிகிராம் குரூப்ல போடவே இல்லையா? ஓகே. இல்ல, இது ரெக்கார்டிங் கூட இருக்கு, நம்ம போட்டு விடலாம். நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே பேக் டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் டேட்டா விஷுவலைசேஷன். டேட்டாவை பார்க்க மியூட் பண்ணிடுறேன். ஸோ டேட்டா விஷுவலைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. டேட்டாவை பிளாட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ நிஃப்டி ஃபர்ஸ்ட் நிஃப்டியில பண்ண போறோம் ஓஆர்பி, ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட்டு. ஸோ டேட்டாவை பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. ஒரு ஐடியா பில்ட் பண்றதுக்கு முன்னாடி டேட்டாவை பார்க்கணும், ஃபீல் பண்ணணும் அப்படின்றது தான் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எந்த அனாலிசிஸா இருந்தாலும். ஸோ அடுத்தது இண்டிகேட்டர்ஸ் ஆர் நம்ம ஏதாச்சும் வேற ஏதாவது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனும் ஒரு இண்டிகேட்டர் தான். என்ன அந்த டேட்டாவை என்ன பண்ண போறோம், லைக் மூவிங் ஆவரேஜோ இல்ல என்ன பண்ண போறோமோ அது. இப்போ நம்ம வந்து ஓஆர்பி பண்றதுனால ஓப்பனிங் ரேஞ்சை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி அதை பார்ப்போம். ஸோ எது பண்ணாலும் எந்த ஸ்டெப் பண்ணாலும் ஒரு தடவை, அதாவது ஃபுல் பேக் டெஸ்ட் போயிருச்சுன்னா நம்மளால திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு நாள் பண்றப்பவே எல்லாத்தையும் மேனுவலா ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடுவோம். ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் கேண்டில் 9:30 கேண்டில், ஐ மீன் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ், விச் இஸ் 9:44. 9:40 தான் ஹை. ஸோ 9:44 வரைக்கும் அதான் ஹை. ஸோ ஹை அண்ட் லோ கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டெப் 1 இஸ் ஓவர். நவ் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 வந்து சிக்னல் ஜென்ரேஷன். அந்த இடத்துல சிக்னல் ஜென்ரேட் பண்ணி கரெக்டான இடத்துல தான் சிக்னல் ஜென்ரேட் பண்ணியிருக்கா. அது வந்து சிக்னல் வந்து இப்போ க்ளோஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம. அப்போ க்ளோஸ் யூஸ் பண்றதுனால நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன்ல தான் நம்மளால என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ அதை ரியலிஸ்டிக்கா அதை அட்ரஸ் பண்ணியிருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும் இந்த சிக்னல் ஜென்ரேஷன் ப்ராசஸ்ல.
திங்கிங்குள்ள நீங்க போய் பார்க்கலாம் அது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. சார் நாங்க அந்த அந்த இதெல்லாம் உள்ளே வச்சிருக்கோம். அது நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன்ல தான் எடுக்கும். ஒரு ரூல்லாம் இருக்கு உள்ள. ஸோ அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன்ல தான் எடுக்கும். எதுக்கும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். ஸோ இந்த கேண்டில் தான் பிரேக் அவுட் கேண்டில் கரெக்டாக தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஸோ என்ட்ரி கேண்டில் வந்து 12:49. ஸோ நம்ம என்ட்ரி டைம் கேட்போம். ஸோ 12:49 நாங்கள் டிலே 2 செகண்ட்ஸ் எப்பயுமே வச்சிருப்போம் ஸ்லிப்பேஜுக்காக. இப்போ ரியலிஸ்டிக்கா பார்க்குறப்ப 4 செகண்ட்ஸ் கூட ஆயிரும். ஸோ 2 to 4 செகண்ட்ஸ் ஓகே. ஸோ எப்பயுமே இந்த டிலே ஆட் பண்றதுனால நமக்கு ஸ்லிப்பேஜ் வந்து இந்த டிலேல ரியல் டைமாவே கிடைச்சிரும். ஸ்லிப்பேஜ்ன்றது மோஸ்ட்லி டைம்ல தான் இருக்கும். ப்ரைஸ் வந்து அது ஃபாலோ ஆகும். ஸோ இந்த மாதிரி டிலே அக்கௌண்ட் பண்றதுக்கு இந்த 2 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரி டைம் கரெக்டா இருக்கு. ஸோ சிக்னல் கரெக்டா இருக்கு. ஃபார்வர்ட் பயாஸ் டெஸ்ட்னு ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அது வந்து இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, நிறைய சிக்னல்ஸ் இருக்குன்னா ஃபார்வர்ட் பயாஸ் டெஸ்ட் அப்படின்றத ஒன்று இருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்டே பண்றது வந்து பெட்டர். ஏன்னா எண்டில் போய் எல்லாத்துக்குமே பண்றது கஷ்டம். ஸோ ஒரு சிக்னல்ல இல்லைன்னா எல்லா சிக்னல்லையும் அது ஃபாலோ அப் ஆயிரும். ஸோ இந்த டெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து இந்த செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சுது, சிக்னல் ஜென்ரேஷன் முடிஞ்சுது. அடுத்தது ஒரே ஒரு ட்ரேட் பண்ணணும். நம்ம மொத்த ட்ரேடையும் பண்ணோம்னா நமக்கு திருப்பி அதை வெரிஃபை பண்ண முடியாது. ஒரு ட்ரேடு இல்லைன்னா ஒரு 2-3 நாள் ட்ரேடு, ஒரு 10 ட்ரேடு அந்த ரேஞ்சில் பண்ணா நம்மளால வெரிஃபை பண்ண முடியும் மேனுவலா. ஸோ ஓகே, ஒரே ஒரு சிக்னல் தான் இருக்கு, நம்ம மேனுவலாவே பார்த்துட்டோம். அது ஃபார்வர்ட் பயாஸ்லாம் எதுவும் இல்லை. அதுவும் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு ஃபார்வர்ட் பயாஸ் இல்லைன்னு. இந்த ஃபார்வர்ட் பயாஸ் டெஸ்ட் இது எப்படி பண்ணுதுன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு மேல எந்த டேட்டாவுமே இருக்காது. இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவை மட்டும் வச்சுதான் இந்த ஃபார்வர்ட் பயாஸ் டெஸ்டே பண்ண முடியும். ஸோ ஒருவேளை ஃபார்வர்ட் பயாஸ் இருந்துச்சுன்னா இந்த சிக்னலே வராது. சிக்னல் வந்திருக்குன்னா அப்போ ஃபார்வர்ட் பயாஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது சிக்னலுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்வர்ட் பயாஸ் ஒர்க் ஆகும். இன்னொரு ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கு ட்ரேடிங்க்கு செக் பண்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம சிக்னல் ஜென்ரேஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ணுவோம். இந்த ஒரு சிக்னல் ட்ரேட் பண்ணுவோம். இங்கே ஸ்டாப் லாஸ் டார்கெட்லாம் கொடுத்துக்கலாம்.
இப்ப இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக்லியில ட்ரேட் பண்ணுமா, நெக்ஸ்ட் வீக்லியில ட்ரேட் பண்ணுமா, அதெல்லாம் இங்க நம்ம டிஃபைன் பண்ணலாம். இல்ல ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணுமா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே இல்ல டைரக்டா ஸ்பாட்லேயே ட்ரேட் பண்ணுமா. இப்போ ஸ்டாக் இதே மாதிரி ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தோம்னா ஸ்டாக்லேயே ட்ரேட் பண்ணலாம். இப்போ நிஃப்டினா ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த டெசிஷன் எல்லாம் இங்க வந்து தான் எடுக்கணும். இங்க வந்து எடுத்தா பெட்டர். முன்னாடியே நம்ம அதெல்லாம் சொல்றதுனால கன்ஃபியூஷன் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்ல பண்றப்ப 99% இந்த ப்ராப்ளம்ஸ், ஃபார்வர்ட் பயாஸ், தப்பா ஒருவேளை நீங்க ஒண்ணு சொல்லி அது பண்றது, அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே ஒரு பேக் டெஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரு ஃபார்மேட் இது. கோடிங் பண்ணி பண்ணாலும் இந்த மெத்தட்ல தான் பண்ணுவோம். ஸோ இந்த டே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. இப்போ இது ஒரு லாட் போட்டிருக்கு. ஸோ நம்ம யூஸ்வலா ஒரு லாட் ட்ரேட் பண்ண மாட்டோம், ஏன்னா புரோக்கரேஜ்லாம் இருக்கு. ஸோ நாங்க யூஸ்வலா ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸா வந்து 10 லாட்ஸ் வித் புரோக்கரேஜ் தான் ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்றப்பவே. ஸோ ஒரு ட்ரேட் இருக்கிறப்பவே நீங்க எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் ட்ரேட் போறப்ப உங்களுக்கு ஈஸியரா இருக்கும். நீங்க ரேண்டமா ஒரு 10 ட்ரேட் செக் பண்ணா கூட போதும். இந்த வித் புரோக்கரேஜ் அண்ட் அதர் சார்ஜஸ்ன்னு கொடுத்துருங்க. ஏன்னா இந்த எந்த சார்ஜ் வேற இருந்தாலும் அதை எடுத்துட்டு வந்து போட்டுரும். இல்ல புரோக்கரேஜ் அண்ட் டிரான்சாக்ஷன் சார்ஜ்னா ஜிஎஸ்டி விட்டுரும், எதையா விட்டுரும். ஸோ இது எல்லாத்தையுமே கவர் இதை நாங்கள் ஆட்டோமேட் பண்ணிடுவோம். இருந்தாலும் இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி புரோக்கரேஜ் அண்ட் அதர் சார்ஜஸ்ன்னு கொடுத்துருங்க. புரோக்கரேஜ் மட்டும் கொடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல பண்றப்ப நீங்க மிஸ்டேக்ஸ் 99% பார்க்க முடியாது. ஒரு ஸ்டெப்பும் நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ எல்லா புரோக்கரேஜ்ல உள்ள எல்லாத்தையுமே போட்டுருச்சு. ஸோ ஓகே, இப்போ ஒரு 1 டேக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ போய் நீங்க ஃபுல் பேக் டெஸ்ட் ரன் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா ரிசல்ட்ஸ் வரும். பிளஸ் ஃபாஸ்டாவும் வரும். ஏன்னா நீங்க ஒரு நாளைக்கு அந்த கோடை வந்து பர்ஃபெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அதே கோடை ஃபுல்லா ரன் பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அது வந்து ஃபாஸ்டா நடந்துடும். ஸோ நம்ம டைரக்டா ஃபுல் பேக் டெஸ்ட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது நிறைய சின்ன சின்ன இஷ்யூஸ் நடுவில் வரதுக்கு வாய்ப்பு. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல இன்க்ரிமெண்ட் எல்லாம் பண்றது பெஸ்ட். ஸோ இப்போ அதே கோடை தான் யூஸ் பண்ண போகுது, டேட்டை மாத்தி ரன் பண்ண போகுது. ஸோ நமக்கு இப்போ கிடைச்ச ரிசல்ட் அப்படியே அதே கோடை வச்சு ரன் பண்றதுனால மிஸ்டேக்ஸ் நடக்கிறது ரொம்ப லோ சான்சஸ். ஸோ நம்ம இப்போ ட்ரேட் பண்ணியாச்சு, ஃபுல் பேக் டெஸ்ட்டுக்கு போயிட்டோம். ஸோ ஃபுல் பேக் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி ஈக்விட்டி கர்வ் தான் ஈஸியஸ்ட் வே ஆஃப் சீயிங் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றத வின் ரேட் வச்சோ மற்ற எதை வச்சோ ஈஸியா கெஸ் பண்ண முடியாது. அதுக்கு சில நம்பர்ஸ்லாம் இருக்கு, ஷார்ப் ரேஷியோ, சார்டினோ ரேஷியோலாம் யூஸ் பண்ணலாம். பட் பெஸ்ட் வந்து ஈக்விட்டி கர்வை கண்ணால பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னா
அப்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்க வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஈக்விட்டி கர்வ் பார்க்கலாம். ஓகே, ஸோ எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ இதை ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஒரு அதாவது இந்த இந்த பீரியடுக்கு அப்புறம் இது சரியில்லை, ஸோ வேற எப்படி, வேற என்ன பண்ணலாம்? நிறைய விஷயத்துல ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் டார்கெட்ல பண்ணலாம், டைம்ல பண்ணலாம். ஸோ ஒரு ஒரு 5 காம்பினேஷன்ஸ் நான் ரன் பண்ண சொல்றேன். இப்போதைக்கு எஸ்எல்டிபி பண்ணுவோம், டைம் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே 15, 20, 25 இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிறதா யூஸ் பண்ணிருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் வைடா டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற ரிசல்ட்ஸ் மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் வைடா டெஸ்ட் பண்ணா எந்த ரேஞ்சில் நல்லா இருக்கு. இந்த மாதிரி இப்போ இது தேவையில்ல நமக்கு. சரி, ஓகே, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேபி நல்லா இருக்கலாம். சரி, இந்த மூணுமே ரொம்ப டிஃப்ரெண்டான இதுல இருக்கு. ஸோ இதுக்கான கோடு எழுதிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இங்கிருந்து ஏதாவது அடுத்த நெக்ஸ்ட் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ராட்டஜி, நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி, இல்லை நிறைய ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கிற மாதிரி, அது மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஸோ இது வந்து சும்மா இந்த ஃப்ளோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் இதே ஃப்ளோ தான். நீங்க வந்து டேட்டா விஷுவலைஸ் பண்ற எல்லாத்துலயுமே இந்த இந்த இதை ஃபாலோ பண்ணா ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து ஒன்று சொல்றேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ரிசல்ட் கரெக்டா வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்றது எனக்கு தெரியல. மேபி நான் தப்பா கூட பண்ணிருக்கலாம். ஓகே, ஓகே, அது யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். நான் சொல்றேன், நீங்க பாக்குறீங்களா? ஓகே. இந்த இப்ப இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஸோ இப்ப நம்ம இந்த ஏரியா, இது என்ன காம்பினேஷன்னா 1560 நல்லா இருக்கு. ஸோ இப்போ 1560 ரேஞ்சில், அதாவது லோ ஸ்டாப் லாஸ் ஹை டார்கெட் நல்லா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து திருப்பி ட்வீக் பண்ணி இங்க இருந்து எடுத்துட்டு போகலாம். ஸோ எப்பயுமே இப்போ இது வரைக்கும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுலயே கண்டினியூ பண்ணாதீங்க. இதுலயே கண்டினியூ பண்ணீங்கன்னா இதோட கான்டெக்ட் அதிகமா இருக்கும். நாளைக்கு நீங்க வந்து இதை திருப்பி ஆப்டிமைஸ் பண்ண முடியாது. ஸோ பெஸ்ட் என்னன்னா இந்த ஃபோல்டர்ல இருந்து போயிருங்க. அந்த வேலை முடிஞ்சதுன்னா அடுத்த புது ஃபோல்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. எத்தனை ஃபோல்டர் வேணா நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு
ஃபோல்டர் எவ்வளவு சின்னதா இருக்கோ, எவ்வளவு கம்மியான ப்ராம்ப்ட் இருக்கோ, உங்களுக்கு அவ்வளவு எஃபிஷியன்ட்டா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கான்டெக்ஸ்ட் ஏற ஏற கொஞ்சம் எல்எல்எம்ஸ் எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு சின்னதா வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க, நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம். ஓகே, நான் அப்படியே காப்பி பண்ணி என்னோட ஸ்ட்ராட்டஜி இங்க வந்து அப்படியே போடுறேன். இல்ல நான் இப்படி சொல்லிடுறேன் கிளியரா வந்து. இல்ல நீங்க இதுல காப்பி பேஸ்டே பண்ணிருங்க. நான் இதுல இருந்து என்ன சொல்லிடுறேன். அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது பண்றீங்க. ஓகேங்களா? எடுத்துட்டேன். தனித்தனியா எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இப்ப நார்மலா சொல்லவா? அப்படியே நீங்க போடுறீங்களா? ஓகே, இப்ப நீங்க நான் வேணா ஆக்சுவலா நான் உங்கள்ட்ட கொஸ்டின் மாதிரி இப்ப கேட்டுட்டே வரேன். நீங்க எனக்கு சொல்லுங்க என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன பேரு, ஏதாச்சும் ஒரு இஎம்ஐ வால்யூம். இஎம்ஏ வால்யூம். ஆமா. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணுவோம். எந்த டேட்டால நீ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல பண்றீங்க? நான் வந்து எஃப்என்ஓ இல்லாத ஸ்டாக்ஸ். எஃப்என்ஓ இல்லாத ஸ்டாக். ஓகே, எஃப்என்ஓ இல்லாத ஸ்டாக்ல வேற ஏதாவது நிறைய இருக்கும். ஸோ ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? எதுவுமே கிடையாது. இல்ல பர்டிகுலர் ஏதாவது ஸ்டாக்? இல்ல, எஃப்என்ஓல ரேண்டம் எது வேணாலும் இருக்கும். ஓகே, இப்போ இது டெய்லி இல்லைங்களா, இன்ட்ராடேவா? டெய்லி. இன்ட்ராடே கிடையாது. இன்ட்ராடே கிடையாது. அதாவது ஒரு டே கேண்டில் பார்த்தா போதுமா, இன்ட்ராடே இது பார்க்கணும்? பார்த்து போதும். டே கேண்டில் பார்த்தா போதும். ஓகே, அப்பனா நம்ம வந்து இதுல யாஹூ ஃபினான்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னும் டேட்டா வந்து 2000ல இருந்து இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்மகிட்ட ஒன்றும் பெரிய ஸ்டாக்ஸ்லாம் இல்லை, 170 தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ அதனால நோ ப்ராப்ளம். ஸோ அது நம்ம ரெக்கமெண்டேஷன் கேட்குறோம்னு நினைச்சுக்குது. ஓகே, இந்த இன்ஃபிபீம் எடுத்துக்கலாமா? அதுதான் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த டேட்டாவை பார்ப்போம். ஒரு ஸோ இன்ஃபிபீம் டேட்டா உள்ள இல்ல போல, நம்ம யாஹூ இது யூஸ் பண்ணிடுவோம். மறுநாள் வந்து யாஹூல இருந்து மறுநாள் வந்து உங்களுக்கு கிடைக்குமா என்ட்ரி? புரியல என்ன கேட்டீங்க? மறுநாள் என்ட்ரி கிடைக்குமான்னு கேட்டேன். மறுநாள்னா
இதில் மறுநாள் ஓப்பனிங் பிரைஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனா ரியாலிட்டி நம்ம ஓப்பனிங் பிரைஸ்ல வாங்க முடியாது இல்ல. இல்ல யாஹூ ஃபினான்ஸ்ல இருந்து நம்ம டேட்டா மட்டும் தான் எடுக்கிறோம். டேட்டா வந்து எல்லா அது இப்போ யாஹூ ஃபினான்ஸ்ல எடுக்கிறதுக்கு பதிலா நீங்க இதுல இருந்து கூட எடுக்கலாம், ஜெரோதால இருந்து கூட எடுக்கலாம். அப்படி இல்ல ப்ரோ, நான் கேட்டது என்ன டவுட்னா, அங்க சப்போஸ் என்ட்ரி நெக்ஸ்ட் டே என்ட்ரி அப்படின்னும் போது லாஜிக் படி திங்க் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே ஓப்பனிங்ல என்ட்ரி எடுத்தா ஸ்ப்ரெட் வரும் கண்டிப்பா. ஸோ 916 917 அந்த மாதிரி தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா க்ளோசிங் வச்சு ஓகே இந்த க்ளோசிங் கரெக்டா இருக்கு, 1 மினிட்ல நம்மளுக்கு இது கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 1 மினிட் 2 மினிட் வந்து ஸ்ப்ரெட் வச்சு கூட எடுக்கலாம். கரெக்டுங்களா? கரெக்ட். ஸோ அந்த மாதிரி யாஹூ ஃபினான்ஸ்ல நம்ம 10 வருஷம் டேட்டா எடுக்கும்போது கிடைக்குமான்னு கேட்கிறேன். யாஹூ ஃபினான்ஸ்ல கிடைக்காது. இப்ப நம்ம அதை ரெடி பண்ணியாச்சு, ஏதாவது சொன்னோம்ல, அதை வந்து உங்களுக்கு கிரான்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது பெரிய டேட்டா செட், ரொம்ப பெருசு. அதை இப்ப எப்படி ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி உள்ள எடுத்துட்டு வந்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க இன்ட்ராடே இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நீங்க இதெல்லாம் நீங்க அக்கௌண்ட் பண்ணி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் அருள்னு நினைக்கிறேன் கேட்டிருந்தாரு, என்னன்னா நீங்க எப்பயுமே நம்ம ரீட்டெயில்ன்றதுனால சில விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம், காலையில ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் கேண்டில்ல ட்ரேட் பண்ணவே கூடாது. நீங்க பேக் டெஸ்ட் பண்றப்பவே அந்த கேண்டில்ல நீங்க என்ட்ரி எடுக்கிற மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணவே கூடாது. இப்போ அப்படின்னா நம்ம வந்து எடுக்கும் போது வரக்கூடிய டேட்டா தப்பா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல? புரியல. இப்ப பண்ற பேக் டெஸ்ட் சொல்றீங்க? ஆமா, வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நாங்க வந்து இது அதுல இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா வாட் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி யூ வாண்ட் டு பேக் டெஸ்ட்னு இருக்கும். ஏன்னா இன்ட்ராடேக்கு தான் அது ஃபிட் ஆயிருக்கு, நாங்க எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நீங்க ஸ்டாக்ஸ்க்கு எல்லாம் கேட்க தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கும். சார் நீங்க என்ன பண்ணுங்க, க்ளோஸ்ல என்ட்ரி எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க, ஓப்பன்ல என்ட்ரி எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஓகே ப்ரோ. which is better. நீங்க 329க்கும் 330க்கும் பெரிய வித்தியாசம் வராது, இல்ல 325க்கும் 330க்குமே பெரிய வித்தியாசம் வராது. சார் நீங்க 325கே என்ட்ரி எடுக்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம், இல்ல 329க்கு எடுக்கிற 330கே என்ட்ரி எடுக்கிற மாதிரி வச்சுப்போம் அதே பிரைஸ். இப்போதைக்கு நம்ம அப்படிதான் பண்ணி ஆகணும், ஏன்னா டெய்லி இருக்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க 29 25 எப்படினாலும் யூஸ் பண்ணலாம். வந்துச்சா? ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒரு இது வந்திருக்கு. ஸோ ஓகே, இப்போ டேட்டா இப்படிதான் இருக்கு. இந்த டேட்டா வந்து நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் ஹையர் நிறைய பிளாட் பண்ண சொல்லவா? ப்ராபபிலி கேக்குறேன். புரியல. யாகுல இருந்து எடுத்திருக்கீங்களான்னு கேக்குறேன். ஒரு நிமிஷம், எங்க இருந்து எடுத்திருக்கு பார்ப்போம். யாகுல தான் நான் எடுக்க சொன்னேன், யாகுல இருந்து தான் எடுத்திருக்கு. இதுதான் அதோட 5 years டேட்டா. இப்போ நீங்க இதுல என்ன பேக் டெஸ்ட் பண்ணலாம்? ஸ்டார்ட் பண்ணுவா? சொல்லுங்க. எல்லாரும் இந்த கம்பெனி பாத்துங்க, இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்காக இதோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஓகே, இஎம்ஐ 15 ப்ரோ. ஓகே, இஎம்ஐ 11 111 சாரி 111. ஓகே ஓகேங்களா? ப்ராஃபிட் கிராஸ் ஓவர் வரும்போது வந்து மட்டும்தான் பை. கிராஸ் ஓவரா? ஆமா, கிராஸ் ஓவர். அதாவது அங்கதான் இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆயிருக்கு, அப்பனா இந்த இடத்துல பையிங். பை ஒன்லி பை, லாங் ஒன்லி, அப்படிதானே? ஓகே, சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம், நம்ம லாஜிக் படி எடுத்துப்போம். பையிங் வந்து பார்த்தோன்னா அந்த டேயோட கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது பையிங் வச்சுப்போம். லாஜிக் படி வந்து எப்படி இருந்தாலும் க்ளோசிங் மறுநாள் ஓப்பனிங் எடுக்கிறது டேட்டா மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
பட் வந்து அந்த அப்படின்னும் போது மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இருக்கு கேப் அப் கேப் டவுன் ஆனா மிஸ் ஆகுமே. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, அப்ப க்ளோசிங் நம்பர் கரெக்ட் க்ளோசிங்லயே வச்சு பண்ணுங்க. என்ன நமக்கு இருக்கோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். சரி, ஓகே. சோ கிராஸ் ஓவர் ஆயிருச்சு அப்படின்னா அந்த க்ளோசிங்ல அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ப்ரோ. ஒன் செகண்ட். ஹலோ, சொல்லுங்க. ஒர்க் ஆகுது? கேக்குது. ஒன் செகண்ட் ப்ரோ. ஒர்க் ஆகலையா? சரி, நம்ம கிராஸ் ஓவரை ஃபர்ஸ்ட் சிக்னலை ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்ப இப்படி பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் இது தப்பு பண்ணுது அப்படின்னு. ஏன்னா வந்து கிராஸ் ஆன எல்லா கேண்டில்லையும் சிக்னல் ஜென்ரேட் பண்ணிருக்கு. ஸோ இதை பார்த்தாதான் தெரியும். இந்த மாதிரி எதுக்கு நம்ம பிளாட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா இது பார்த்தா தெரியும். ஓகே, இது வந்து நம்ம சொன்னதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது வந்து கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லா கேண்டில்லையும் அதை என்ட்ரின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து ப்ரோ கேக்குதா? ஓகே ப்ரோ. என்னன்னா இப்போ கண்டிஷன் இதுதான். என்னன்னா இப்போ 3 மந்த்ஸ்ல ஹை வால்யூம் வந்து பார்த்தா ஜெனரேட் பண்ணிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ் ஓவர் சிக்னலை ஜெனரேட் பண்ணிடுவோம். இப்போ வந்து இந்த திங்கிங் எதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ இதுல பாத்தீங்கன்னா அது கிராஸ் ஓவர்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிருச்சு. என்னன்னா கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா கேண்டில்லையும் என்ட்ரி போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து இது இது பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணுதுன்றது தெரியும். ஒருவேளை உங்களுக்கு டீவியேட் ஆகி தப்பா போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இப்ப இது கரெக்டா தான் போயிருக்கு. வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. அதுவே கிராஸ் ஓவரை கண்டுபிடிச்சு 5 கிராஸ் ஓவர் தான் நடந்திருக்கு அப்படின்னு 5 சிக்னலை காமிச்சிருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சிக்னல் கரெக்டா இருக்கான்னு முதல்ல பாத்துருங்க. அதுக்கு தான் சார்ட்ஸ் சிக்னல் கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே, சிம்பிள். இப்போ வந்து பார்த்தா செகண்ட் கண்டிஷன். இது வந்து பார்த்தா பேசிக் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னா வால்யூம். சிம்பிளா வால்யூம் கண்டிஷன். லாஸ்ட் 3 மந்த்ஸோட வால்யூமை விட அதிகமான வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேவ்ல கிடைச்சிருக்கும். சோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வால்யூமை பிளாட் பண்ணிடுவோம். நமக்கு என்ன டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து அந்த சிக்னல் ஜெனரேட் பண்ணிடணும். ஸோ இதுதான் ஐடியா. இப்போ நமக்கு வந்து ப்ரீவியஸ் 3 மந்த்ஸ் வால்யூம் வேணுமா? ஆமா, 3 மந்த்ஸ் வால்யூம். ஓகே, நம்ம வந்து இது கொஞ்சம் கம்மியான சிக்னல் இருக்கிறதுனால ஓகே இந்த ஏரியால இருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் 3 மந்த்ஸோட டோட்டல் வால்யூமா இல்ல வந்து ப்ரீவியஸ் 3 மந்த்ஸோட ஆவரேஜ் வால்யூம்? ஆவரேஜ் வால்யூம்ல இல்ல ப்ரோ. 3 மந்த்ஸோட வால்யூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் 3 மந்த்ஸ் வால்யூமோட
இன்னையோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். 3 months ஒரு ஹை வால்யூம் வந்திருக்கும்ல. 3 months ஹை, அதாவது டோட்டல் கிடையாது, ஹை. கரெக்டா? ஆமா. which is இப்போ இந்த டே வந்து உங்களுக்கு ஒருவேளை கிராஸ் ஓவர் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. சோ நமக்கு இப்ப என்ன வேணும்னா இதுக்கு ரோலிங் ஹை வேணும், வால்யூமோட ரோலிங் ஹை. அதாவது இதுக்கு 3 months வரைக்கும் இருக்கிற ஹை வந்து நமக்கு இப்ப தெரியணும். ஸோ கால்குலேட் வால்யூம் ரோலிங் ஹை. ப்ராபப்ளி எந்த சிக்னலும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னும் ஃபுல் இது ரன் பண்ணி பார்ப்போம். இது வந்து நான் வந்து கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கண்டிஷனா போட்டிருக்கேன். ஓகே, அவ்வளவுதானா? முடிஞ்சதா? வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு. ஓகே. கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மெசேஜ்ல போட்டிருக்கேன். ஓகே. அதுல சில மட்டும் சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். இப்ப என்ன பண்ணலாம்னா இதுல சிக்னலே வரல. சோ நம்ம இப்போ என்னன்னா அப்ப இது என்ன பண்ணிருச்சுன்னா வால்யூம் அந்த இடத்துல வரும்போது கிராஸ் ஓவர் இருக்கா, கிராஸ் ஓவர் இருக்கும்போது வால்யூம் இருக்கான்னு செக் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணோம். என்னன்னா செக் லாஸ்ட் 25 days ஒர்க்கிங் டேஸ்ல இந்த வால்யூம் வந்து கிராஸ் ஓவர் ஆனிச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே. அதாவது லாஸ்ட் 25 daysல எப்போ அந்த வால்யூம் இருந்திருந்தாலும் ஓகே, கரெக்ட்டா? அக்செப்ட் பண்ணிக்கோ. ஆமா. கிராஸ் ஓவர் ஆனதுக்கு அப்புறம், அதாவது கிராஸ் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் இல்ல ப்ரோ, முன்னாடி வால்யூம் வந்ததுக்கு அப்புறம் கிராஸ் ஓவர் நடந்திருக்கும். அதான் இந்த இப்போ இது வந்து உங்க மனசுக்குள்ள இருக்கு. இத நீங்க வந்து கரெக்டா போட்டீங்கன்னா தான் அது புரியும். அதாவது முன்னாடியா பின்னாடியா அப்படின்றது வந்து எக்ஸாக்டா சொல்லணும். ஸோ நீங்க வந்து 25 days அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்லி ப்ரீவியஸ் வால்யூம், ஃபார்வர்ட் லுக்கிங் கிடையாது அப்படின்லாம், இதெல்லாம் ஃபார்வர்ட் பேஸ்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த திங்கிங் அடிக்கடி பார்த்துக்கோங்க. அது நம்ம சொல்றது கரெக்டா தான் பண்ணுதான்னு. ஓகே, கரெக்டா தான் பண்ணுது. ஸ்டில் 0 சிக்னல். நீங்க சிக்னல் வந்த ஸ்டாக் ஏதாச்சும் இருக்கா? அது அப்படியே இப்ப ரன் பண்ணா இது கண்டிஷன் HFCL. ஓகே.
இப்ப நான் ஒரு மெசேஜ் அமைச்சிருக்கேன் இல்லைங்களா, மெசேஜ்ல பாருங்க அந்த கண்டிஷன் என்னன்னு பாருங்க. நீங்க சொல்றது இதோட ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அதாவது ஹையஸ்ட் வால்யூம் வந்து லாஸ்ட் 3 monthsோட ஹையஸ்ட் வால்யூம் வந்து லாஸ்ட் 25 daysல தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அப்ப நம்ம இத ஸ்லைட்டா மாத்தி பார்ப்போம். இது முடிட்டு நம்ம பாதையில் இதுல வந்து இந்த சிக்னல் இப்ப உங்களுக்கு வந்த சிக்னலும் இதுவும் கரெக்ட் தானான்னு வேணா செக் பண்ணலாம். எனக்கு அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து 20% இதெல்லாம் வச்சிருக்குல்ல, அதெல்லாம் பேஸ் ஸ்டார்ட். 8%ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை ட்ரேடிங் போறப்ப பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ம இந்த ஃபேஸ்ல இருக்கோம். ஓகே, சிக்னல் ஜெனரேஷன் கரெக்டான கண்டிஷன் தான். ஓகே, இல்ல ஆக்சுவலா நீங்க இங்க போட்டுருக்கிறத பேக் டெஸ்ட் பண்ணணும்னா நீங்க வேண்டாம், அது வேணா நானும் அங்கேயே ஸ்ட்ரைட்டா டிஃபரெண்டா தான் போட்டிருக்கு. இதுதான் கரெக்டான கண்டிஷன். ஓகே ஓகே, இப்போ நீங்க அதுல போட்டிருக்க கண்டிஷன் என்னன்னா இந்த 25 நாளைக்குள்ள இருக்கிற ஹை தான் 3 monthsலயும் ஹையா இருக்கணும் அப்படின்றது போட்டிருக்கீங்க. இல்ல, நான் அப்படி கொடுக்கல, நான் அப்ப தப்பா பண்ணிட்டேன். அதுதான் நான் உங்ககிட்ட இது கேட்கணும்னு நாளைக்கு கால் பண்ணேன். சரி சரி, ஓகே. அப்ப இது கரெக்ட். இந்த இடத்துல கிராஸ் ஓவர் வந்திருக்கு. இந்த இந்த இங்கேயே வால்யூம் இருக்கு. சோ இருக்கும், இங்க கரெக்டா இருக்கு, இங்க கரெக்டா இருக்கு. ப்ரீவியஸ் டேல தான் வால்யூம் இருக்கு, கிராஸ் ஓவர்ல இல்ல. ஆனாலும் அது எடுத்திருக்கு. ஓகே, சோ ப்ரீவியஸ் டே வால்யூம் வந்து கிராஸ் ஓவர்ல இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது ப்ரோ. வால்யூம் ப்ரீவியஸா இருக்கணும், அவ்வளவுதான். கிராஸ் ஓவர் ஆன அப்புறம் நம்மளுக்கு அது கரெக்டான்னு செக் பண்றேன். அத நம்ம சொன்ன கண்டிஷன் வந்து என்னன்னா இந்த டேல இல்ல, இந்த டேல இங்கதான் இருந்திருக்கு, ஆனா அது கரெக்டா கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்றேன். இத ஒரு தடவை ஒரு சிக்னலுக்கு 2 சிக்னலுக்கு நம்ம செக் பண்ணிட்டோம்னா எத்தனை சிக்னல் எத்தனை ஸ்டாக்கு ட்ரேட் பண்ணாலும் இது மாறாது. ஓகே, சோ அப்ப இந்த 2 சிக்னல் வந்திருக்கு. ஓகே, இப்ப நீங்க இது வந்து ஃபார்வர்ட் பேஸ் டெஸ்ட் பண்ணணும்னா பண்ணலாம். இப்ப நம்ம க்ளோஸ்ல சொல்லுங்க. ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்றேன், அது பண்ணுங்க. ஓகே, ஆக்சுவலா இது 2 சிக்னல் இருக்கிறதுனால நம்மளும் ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஏன்னா இப்ப இந்த சிக்னல் என்ன பண்ணும். 345 எல்லா சமயம் சிக்னல் வராது, அதனால ஒண்ணும். ஏன்னா நம்ம வந்து கண்டிஷன் வந்து வால்யூம் பேஸ் மட்டும் வச்சு பண்ணல, மூவிங் ஆவரேஜ் வச்சு பண்றதுனால கிராஸ் ஓவர் முன்னாடியே நடந்துரும், இல்லைன்னா சில சமயம் நடக்காது. இப்போ வந்து எக்ஸாக்டான அவுட்கம் வந்து பார்த்தோன்னா வால்யூம் பேஸ்டு அண்டர்ஸ்டாண்டிங் அவுட்கம் கிடையாது. இது வந்து சிஸ்டமேட்டிக் அவுட்கம். சிஸ்டமேட்டிக் அவுட்கம்ன்றது சிம்பிளான ஒரே கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். அது வந்து ப்ராபபிலிட்டி. ஸோ நம்ம ப்ராபபிலிட்டி தான் இங்க பெஸ்ட் ஆகிக்கணும். ஓகே, இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து ஃபார்வர்ட் பேஸ் இருக்கான்னு டெஸ்ட் பண்றோம். அது எப்படி டெஸ்ட் பண்றோம்னா இந்த டேட்டா இங்க இருக்குல்ல, இந்த சிக்னல் வந்த டே தவிர இதுக்கு அடுத்த உள்ள எல்லா டேஸையும் நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு அந்த சிக்னல் அந்த டே வருதான்னு செக் பண்ணுவோம். சோ அப்பனா ஃபார்வர்ட்ல உள்ள டேட்டாவே நம்ம கொடுக்க மாட்டோம். அப்படிதான் இந்த டெஸ்ட் ஃபங்க்ஷன் ஆகுது. சோ அப்படி என்ன ஆகும்னா முன்னாடி இருக்கிற டேட்டாவே கொடுக்கல அப்படின்னா ஒருவேளை அந்த சிக்னல் ஃபார்வர்ட் பேஸ் இருந்தா அந்த சிக்னலே வராது. சோ அப்படிதான் நம்ம இதை என்ஷூர் பண்றோம். இந்த டெஸ்ட்டுக்குள்ள அதான் இருக்கு, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இதுல ஃபார்வர்ட் பேஸ் இல்ல. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடலாம், ட்ரேடிங்க்கு போயிடலாம். என்ன ஸ்டாப் லாஸ், என்ன டார்கெட்? ஸ்டாப் லாஸ் 8.8% ஸ்டாப் லாஸ். ஓகே, டார்கெட் 33%. ஓகே, இது வந்து க்ளோஸ் டு க்ளோஸ் பேசிஸா இல்ல செக் பண்றது? எனக்கு எப்ப ஆக்டிவ் எப்போ வருதோ அப்போ வந்து பார்த்தோன்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணிப்பேன். டார்கெட் போட்டு வச்சிரும் முன்னாடி 33% சொல்லிட்டு ஃபிக்ஸ்டா. ஓகே, இப்ப நீங்க என்ன பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இப்ப கேப் டவுன் கேப் அப் டேஸ்ல லாஸ் அடிச்சதுன்னா அதை உங்களால அக்கௌண்ட் பண்ண முடியாது.
நீங்க வந்து பெஸ்ட் என்னன்னா உங்களுக்கு ஆக்சுவலா பேக் டெஸ்ட் பண்ண முடியறத நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டர். இப்ப இத பண்ண முடியும், இல்லைன்னு சொல்லல. இப்ப நீங்க வந்து எங்க போய் க்ளோஸ் பண்ணணும்னா, இப்ப கேப் டவுன் ஆயிடுச்சு ஒரு நாள் 8.8% கீழே போயிருச்சு உங்களோட போர்ட்போலியோனா, அது 8.8ல க்ளோஸ் பண்ணக்கூடாது. அது எங்க ஓப்பன் ஆச்சோ அங்க க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி இல்ல இல்ல அதுல இன்னொன்னு இருக்கு. ஓப்பன் ஆகிற இடத்துல நம்மளால க்ளோஸ் பண்ண முடியாது. சோ ஓப்பன் ஆகி ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு க்ளோஸ் பண்ணாதான் ரியலிஸ்டிக்கான அவுட்கம் தெரியும். அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி எல்லாம் க்ளோஸ்ல பண்ணுவோம். இப்போ ஒருவேளை க்ளோஸ்ல நல்லா இருக்குன்னா அது நீங்க இந்த மாதிரி இன்ட்ராடேல க்ளோஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். சோ க்ளோஸ் டு க்ளோஸ் செக் பண்ற மாதிரி, அதாவது எப்படி வச்சுங்க க்ளோஸ் டு க்ளோஸ். சப்போஸ் அந்த நாள் 33% வந்து ப்ராஃபிட் போயிடுச்சுன்னா அந்த நாளோட க்ளோஸ்ல எக்ஸிட் பண்றேன் தான். ஹையை செக் பண்ணி க்ளோஸ்ல எக்ஸிட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. எப்படி இருந்தாலும் அப்படி அவுட்கம் வரப்போறது ஒண்ணுதானே. ஓகே ஓகே. ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா அந்த மறுநாள் வந்து அந்த கேண்டிலோட வந்து அன்னியோட க்ளோஸ்ல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தா எக்ஸிட் பண்ணிக்கும். எல்லாமே க்ளோஸ்ல வச்சு. ஓகே ஓகே. ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா அந்த கேண்டிலோட க்ளோஸ் அந்த டேவோட க்ளோஸ் கண்டிப்பா இது பெஸ்ட். இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே இதை அங்க ரெப்ளிகேட்டும் பண்ண முடியும். ஸ்டாப் லாஸ் வந்து 8.8% from டார்கெட் 33%. இப்ப என்ட்ரியை பத்தி நம்ம சொல்லவே இல்லை. என்ட்ரி வந்து சேம் டே க்ளோஸ்ல எடுக்கணும். இது ஆட்டோமேட்டிக்கா நாங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா, ஃபார்வர்ட் பேஸ் வரக்கூடாதுன்றதுனால நெக்ஸ்ட் ஓப்பனுக்கு போயிடும். அதனால சேம் டே க்ளோஸ் பண்ணணும் உங்களுக்குன்னா நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே. இப்போ இது வந்து இப்ப ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இங்க இருந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ்பிளைன் மீ அப்படின்னு ஏன்னா இப்ப அது கரெக்டா தான் புரிஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுது கேட்டுட்டு பண்ணுவோம் நம்மள்ட்ட. நம்ம சொன்னதுதான், டிபி பிரைஸ் போடல, எஸ்எல் பிரைஸ் போடல. போத் எஸ்எல் அண்ட் டிபி ஆர் ஹிட் ஆன் தி சேம் டே. டிபி வின்ஸ். இங்க பாருங்க, இது ஒரு பிரச்சனை. இப்போ ஒரே நாள்ல ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் அடிச்சதுன்னா, அடிக்க வாய்ப்பு இல்லை. அடிச்சதுன்னா நம்ம வந்து எது ஃபர்ஸ்ட் அடிச்சதுன்னு நமக்கு தெரியாது. கரெக்டா? ஏன்னா நம்மள்ட்ட இன்ட்ராடே டேட்டா இல்ல. அப்ப நம்ம வந்து நமக்கு சாதகமா வச்சுக்க கூடாது, ஸ்டாப் லாஸாவே அதை எடுத்துக்க ட்ரை பண்ணணும். அப்பதான் வந்து ரிசல்ட்ஸ் பெட்டரா, இதை விட ட்ரேடிங் ரிசல்ட்ஸ் பெட்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப இந்த ப்ரையாரிட்டியை வந்து அது டிபி அப்படின்னு வச்சிருக்கு. ஸோ நம்ம இதை எஸ்எல்னு மாத்திடுவோம். போத் ரெண்டுத்துக்குமே அதே போட்டுருங்க. டிபி அண்ட் எக்ஸ்எல் ரெண்டுத்துக்கும் அதே கண்டிஷனே போட்டுடலாம். எஸ்எல் அடிச்சு அந்த கேண்டிலோட க்ளோஸ் அந்த இல்ல அது இங்க இருக்கு, அது கரெக்டா பண்ணிருச்சு. ஓகேங்களா? இப்ப என்னன்னா, ஒரே நாள்ல ஸ்டாப் லாஸும் அடிச்சிருக்கு, டார்கெட்டும் அடிச்சிருக்குன்னா நீங்க ஸ்டாப் லாஸ்ல க்ளோஸ் பண்ணுமா, டார்கெட்ல க்ளோஸ் பண்ணுமான்றது நம்ம சொல்லணும். ஒரே நாள்ல இப்ப ஒரு பெரிய கேண்டில்லாம் இருக்குல்ல அங்க,
வச்சே இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கேண்டில் பார்த்தோம் எங்கேயோ. இந்த மாதிரி ஒரு கேண்டில்லே வந்து இந்த டே வச்சுக்கோங்களேன், நம்ம என்ட்ரி ஆயிருக்கோம். இது ரொம்ப பெரிய டே. இங்க 33% டார்கெட்டும் அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸும் அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சோ அப்ப வந்து ஸ்டாப் லாஸ போடவா டார்கெட்டை போடவான்னு அதுக்கு தெரியல. ஆமா. அப்ப நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணணும்னு சொல்றேன். இப்ப அது என்ன எடுத்திருக்குன்னா ப்ரையாரிட்டின்னு ஒண்ணு எடுத்து இஃப் போத் எஸ்எல் அண்ட் டிபி ஆர் ஹிட் ஆன் சேம் டே டிபி வின்ஸ்னு போட்டுருக்கு. நமக்கு இந்த மாதிரி வேணாம், நம்ம எஸ்எல் வின்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா எஸ்எல் அடிச்சதுன்னா நம்ம டிபின்னு கன்சிடர் பண்ண வேணாம். இதுக்கு இதுக்கே நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய கத்துக்கணும் போல. இல்ல இது எல்லாமே உங்களுக்கு மெதுவா நீங்க பண்ண உங்களுக்கு ஏத்த மாதிரி அது மாற ஆரம்பிச்சிடும். பட் என்ன சொல்ல வரேன்னா நீங்க கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்டெப்ஸ்ல போய் இந்த ஸ்டெப்ஸுக்கு நீங்க கொஞ்சம் பழகினீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இப்ப இன்னொரு 3 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ இது வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தன்னாலே நாங்க ஹேண்டில் பண்ணிடுவோம். ஆனா உங்களுக்கு நீங்க இன்னைக்கு பண்றதுக்கு இது உங்களுக்கு பெஸ்ட் வே. இப்ப பேக் டெஸ்ட் பண்ணவான்னு கேக்குது, பண்ணலாம். இன்னைக்கு இண்டெக்ஸ்ல ஹியூஜ் வால்யூம் சர்ஜ். ஆமா, வால்யூம் டெஃபினட்டா வால்யூம் சர்ஜ். நாளைக்கு கேப் அப் மார்க்கெட். இன்னைக்கு ஒரு ட்ரேட் போட்டு வச்சிருந்தேன், பெண்டிங் ஆர்டர். காமெடி வந்து ட்ரேடிங் கிடைக்கல. கரெக்டா 160 148 லட்சம் இருக்கு, 161 நம்ம தான் வந்திருக்கான். 61 62 வந்திருக்கான். அவன் 400 போயிட்டான். ஒண்ணும் பண்ண முடியும். பொசிஷனல் ட்ரேட் ஒன்று போட்டா சரி, ஓகே. அது ஒன்றும் நெக்ஸ்ட். சார் இதோட எக்ஸிட் எங்க இருக்கு? அதான் பார்ப்போம். இப்ப இங்க லாங் எடுத்திருக்கு. ஓகே. 345க்கு சாரி, இது இந்த டே க்ளோஸுக்கு 345 வருது. டைம் எல்லாத்துலயுமே 345 வருது. அது ப்ராபப்ளி கேட்கணும்னா கேட்கலாம். ஆனா நமக்கு டேல டைம் தேவையில்லைன்றதுனால அது பெரிய அஃபெக்ட் ஆகாது. ஸோ 8th ஆகஸ்ட் என்ட்ரி பிரைஸ் வந்து 17 போட்டிருக்கு. கரெக்டா? ஆமா, கரெக்ட். ஸோ எஸ்எல் டிபி கரெக்ட். எக்ஸிட் வந்து 2023 10/25 அக்டோபர்ல எக்ஸிட். இங்க இருக்கு எஸ்எல். இந்த கேனலோட க்ளோஸ்ல தான் எக்ஸிட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோம். 63.56. எக்ஸிட் பிரைஸ் 63.65. ஓகே. ஸோ கரெக்டா தான் இருக்கு. இது வந்து டிபி அடிச்சிருக்கு. 2 ட்ரேடு தான். ஓகே. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா மேபி ஒரு 10 ஸ்டாக்ல இப்போ ஒரு ஸ்டாக்குக்கு பண்ணிட்டீங்க. இப்போ இது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டம். அதாவது நீங்க பில்டு பண்றீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை. சரி, நீங்க வந்து ஒரு 5 வருஷம் ட்ரேட் பண்ண போற ஸ்ட்ராட்டஜின்னா ஒரு 10 ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்து நம்ம அதை ஒழுங்கா பில்டு பண்றது தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒழுங்கா பில்டு பண்ணிட்டீங்கன்னா நீங்க மாத்தி பாக்குறது ஈஸி. நீங்க 100 ஸ்டாக்குக்கு ரன் பண்ணாலும் இனிமே தப்பாவாது, 1000 ஸ்டாக்குக்கு ரன் பண்ணாலும் தப்பாவாது. இப்போ வந்து லாஜிக் கரெக்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இப்ப இன்னொன்னு இருக்கு. இப்ப ஸ்டாக்ஸுக்கு பண்றப்ப நம்மள்ட்ட லிமிடெட் கேபிட்டல் தான் இருக்கும். லெட்ஸ் சே 10 lakhsனா அதை எப்படி ஸ்பிளிட் பண்ண போறோம்? 25 சிக்னல் வந்தா என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் அடுத்து மேனேஜ்மெண்ட், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ல போவோம். அது போர்ட்ஃபோலியோல மேக்சிமம் எவ்வளவு ஸ்டாக் வச்சுக்கணும், மேக்சிமம் எவ்வளவு சிக்னல்ஸ் எடுத்துக்கணும். அப்ப அந்த இதெல்லாம் நீங்க வந்து கரெக்டா கொடுக்கணும். எல்லா சிக்னலையும் நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஆயிரக்கணக்கில் சிக்னல் வரும். நம்மள்ட்ட லிமிடெட் கேபிட்டல் தான் இருக்கும். ஸோ அது ஒருவேளை வந்து 10ன்னு வச்சுக்கிறோம்னா 10 சிக்னல் இப்ப நம்ம ஒரு 10 ஸ்டாக்குக்கு பண்ணுவோம் வேணா. ஓகே, செலக்ட் பண்ணி 10 ஸ்டாக் பேக் டெஸ்ட் போட்டு கொடுங்க பார்ப்போம். இப்போ 2018ல இருந்து டேட்டா வரும்ல. இப்போ உங்களுக்கு
சாரி, நம்ம HFCL வந்து உங்ககிட்ட HFCL இருக்கு ஆக்சுவலா 2018ல இருந்து. ஓகே ஓகே. அப்போ வந்து எக்ஸாக்ட் அதுக்கு இப்ப இதுல கிளாரிட்டியோட இருக்கிறதுனால நான் அதுக்கு போல. நம்ம இதுல இருக்கிறதே போயிருவோம். ஏன்னா இப்ப எல்லாமே பில்ட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து யாவு ஃபினான்ஸ் பேஸ் பண்ணி. அது இப்ப மாத்தாது. ஒருவேளை நீங்க வந்து இப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க சிக்னல்ல மாத்த போறீங்க ஆர் டேட்டால மாத்த போறீங்க. டேட்டா ஸ்டெப் எங்க இருக்குன்னா, டேட்டா ஸ்டெப் இங்க இருக்கு. சோ நீங்க இந்த இடத்துல மாற்றம் ஏதாச்சும் பண்றீங்கன்னா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இன்னொரு ஃபோல்டர் போயிருங்க, புதுசா ஆரம்பிங்க. இந்த ஃபோல்டர்ல பின்னாடி போய் மாத்துனீங்கன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். சரி. ஏன்னா நம்ம இது எல்லாமே கீழ இருந்து ஒரு வீடு மாதிரி கீழே பேஸ்மெண்ட் செவுரு அந்த மாதிரி ஒன்னொன்னா பில்ட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த கீழே போய் எதையும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அது ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, அது புதுசா இன்னொரு ஃபோல்டர் போயிருங்க. புரியுது. இப்ப பேக்கஸ் பண்ணுங்க ரிசல்ட்ஸ் எப்படி பார்ப்போம். அந்த டிரா அந்த இதெல்லாம் வர மாதிரி. ஆமா, இப்போ டிராடவுன் எல்லாம் பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் அலோகேட் பண்ணணும். அதான் சொல்றேன். அது வந்து இதை தாண்டி தான் அதை பண்ணணும். இப்ப நம்ம ட்ரேட் பண்ண போறோம், இப்படிதான் ட்ரேட் பண்ண போறோம், எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். இப்போ வந்து கேபிட்டல் அலோகேஷனுக்குள்ள போறோம். அதாவது நான் 10 ஸ்டாக் தான் என்னால ட்ரேட் பண்ண முடியும். 10 ஸ்டாக் இருக்கு இதுல. சரி, இந்த 10 ஸ்டாக்கையும் நம்ம ட்ரேட் பண்ண வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி, அதாவது என்ன பண்ணும், எதுல டைப் பண்ணலாம். சோ இப்ப நமக்கு வந்து 2 விஷயம் தேவை ஸ்டாக்கை பேக் டெஸ்ட் பண்றப்ப. ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ்னு ஒண்ணு தேவை. அதாவது நீங்க எத்தனை ஸ்டாக்ல இருந்து செலக்ட் பண்ண போறீங்க. 1000 ஸ்டாக்ல இருந்தா, 5000 ஸ்டாக்ல இருந்தா, இல்ல 100 ஸ்டாக்ல இருந்தா, அந்த யூனிவர்ஸ் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் அதுல இருந்து சிக்னல் வரும். நீங்க எத்தனை ஸ்டாக்கை ட்ரேட் பண்ண போறீங்கன்ற அந்த நம்பரை டிசைட் பண்ணணும். ஓகே. இந்த 2 நம்பரை டிசைட் பண்ணி நீங்க இப்ப என்ன பண்ணலாம். நம்ம இப்ப இந்த 10 ஸ்டாக் நம்ம யூனிவர்ஸ் வந்து நிஃப்டி 200ன்னு வச்சுக்கலாம் ப்ராபப்ளி. நிறைய வரும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. லிஸ்ட் ஆல் நிஃப்டி 200. நிஃப்டி 200ல எல்லாமே 183க்கு மேல எஃப்என்ஓ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 200ல வந்து பார்த்தா ஃபியூச்சர் ஸ்டாக் சேர்ந்து வராது. அதான் அது எத்தனை இல்லைன்னு கேக்குறேன். சோ நம்ம ஒரு 20-30 ஸ்டாக் கிடைக்கும்ல ஈஸியா புரியுறதுக்காக. எனக்கு தெரிஞ்சு 183 ஸ்டாக்ஸ் என்னமோ எஃப்என்ஓ, மிச்சம் ஒரு 20 ஸ்டாக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 15-20 கிடைக்கும். ஃபண்டர் ஸ்டாக்ஸ்லயும் பண்ணலாம், பண்ண முடியாதெல்லாம் இல்ல. ஃபண்டர் ஸ்டாக்ஸ்லயும் பண்ணலாம் இதே கண்டிஷன்ஸ். ஓகே. என்ன உனக்கிட்ட மேனிபுலேஷன்ஸ்லாம் இருக்கும், உங்ககிட்ட கொஞ்சம் மேனிபுலேஷன்ஸ் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். சோ அது எடுத்துருச்சு. இது நிறைய பேர் கொஞ்சம் போர் அடிக்கும். பட் வந்து ரிசல்ட் வந்து பார்த்தா நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஓகே. சோ 17 ஸ்டாக்ஸ் இருக்கு. 183 எனக்கு தெரிஞ்சு கரெக்டா எஃப்என்ஓ, மிச்சது எல்லாமே எடுத்துருக்கு. எம்ஆர்எஃப்லாம் எஃப்என்ஓ இல்லையா? இல்லையே, அதெல்லாம் எஃப்என்ஓ இல்ல. ஓகே ஓகே. சோ இப்ப உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா திருப்பி வந்து என்ன சொல்லுங்க, இந்த ஸ்டாக் எல்லாம் இல்ல இல்லையா? எடுத்துட்டாங்க. சோ அதுவும் உண்டு. ஓகே. இந்தியா வந்து பார்த்தா இல்ல, அது இல்ல, அதுவும் இல்ல. இன்ஸ்டாட், ஐஆர்டிசி எல்லாமே ஓகே. இதெல்லாம் நானே பண்றேன். ரைட் இதே பண்ணிடுவோம். சோ இப்போ வந்து இதுதான் என் யூனிவர்ஸ்னு, இந்த யூனிவர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிருங்க.
இங்க இருந்து சிக்னல்ஸ் ஜெனரேட் பண்ணுவோம். ஆனா இந்த சிக்னல்ஸ் எல்லாமே நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ மேக்சிமம் ஸ்டாக்ஸ் ஒரு 5ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா யூனிவர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கணும். அதுக்காக ஒரு 5. இல்ல 6 வைங்க. 6 ஒரு ஸ்டாக்குக்கு மேபி ஒரு 2 lakhs போடலாமா? டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இப்படி எடுத்துங்க, அந்த மாதிரி போட்டுறாதீங்க. அப்படி போட்டீங்கன்னா வந்து ரிசல்ட் வந்து கரெக்டா வராது. ஒரு 3 lakhs எடுத்துக்கங்க. 3 lakhs எடுத்து டிவைட் பண்ணி ஈக்குவலா ஷேர் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே ஓகே. இல்ல இப்ப இன்னொன்னு நடக்கும். இப்ப நீங்க ஸ்டாக்ஸ்ல இன்னொன்னு என்ன நடக்கும்னா, இங்க என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வைக்கல, பெர்சன்டேஜ் தான் பிக்ஸ்டா வச்சிருக்கோம். நீங்க எந்த இதுல இருந்தாலும் சரி ஈக்குவல் ஆவரேஜ் போட்டீங்கன்னா சேம் பெர்சன்டேஜ் ஆஃப் வந்து லாசஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ இதுவே நீங்க பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக் சின்னதா இருக்கும், ஒரு ஸ்டாக் பெருசா இருக்கும். ஸோ குவான்டிட்டி வந்து முன்ன பின்ன கம்மியாகும். அப்போ பெர்சன்டேஜ் அடிக்கும் போது ஒன்னுத்துல கம்மியா இருக்கும், ஒன்னுத்துல அதிகமா இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வராது. அதான் நம்ம எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம். நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ வந்து லெட்ஸே ஒரு 10 lakhs கொடுத்து 6 ஸ்டாக்ல பிரிக்க சொல்லிடலாமா? ஓகே. சோ இப்ப முடிஞ்ச அளவுக்கு ரவுண்ட் நம்பர்ஸா சூஸ் பண்ணீங்கன்னா ஈஸி. அதுக்காக இதான் ரவுண்ட் நம்பர் 3, 6, 9, 12 இதுதான் வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஏன்னா அதுதான் ரேஷியோஸ் வந்து இருக்கும். சிம்பிளா சொல்லுவா. இல்ல நம்ம பர்சன்டேஜ் ரிட்டர்ன் தான் பார்க்க போறோம். அது 5 லட்சத்துக்கு இருந்தாலும் ஒண்ணுதான், 10 லட்சத்துக்கு இருந்தாலும் ஒண்ணுதான். சோ நமக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ன்றது அது பர்சன்டேஜ் வச்சுதான் நம்ம அதை கெஸ் பண்ண போறோம். அதுக்கு சொல்லல. நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா ஈவனும் ஆடு கலந்து வரும். நம்ம எடுத்துக்கிற நம்பர் அந்த ஈவன் நம்பர் மட்டுமே வராது. இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப எம்ஆர்எஃப் ஓட விலை வந்து 1 லட்சம் 1.5 லட்சமா? எவ்வளவு? 1 லட்சம். 1 லட்சம். நீங்க 3 லட்சம் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு எம்ஆர்எஃப் ஸ்டாக் தான் வாங்க முடியும். சோ ஒண்ணு கூட வாங்க முடியாது ப்ராபப்ளி. ஏன்னா 33% வரும். நம்ம 6 ஸ்டாக்னா எம்ஆர்எஃப். சோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய கேபிட்டல் வச்சு நீங்க பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் வராது. ஒரு ஸ்டாக் வந்து 5 ரூபா இருக்கும், 10 ரூபா இருக்கும். ஒரு ஸ்டாக் வந்து 500 ரூபா இருக்கும், ஒரு ஸ்டாக் 50,000 ரூபா இருக்கும். அது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும்னா எல்லாத்துக்கும் ஒரு நமக்கு தெரிஞ்ச எம்ஆர்எஃப் தான் இருக்கிறது ஹையஸ்ட்னு நினைக்கிறேன். அதனால நாங்க யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு 2 lakhs, 6 ஸ்டாக்னா 12 லட்சம் நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய ஸ்டாக்குக்கு வந்து ஸ்டாக் மிஸ் ஆயிடுது. ரியாலிட்டி கூட மேட்ச் ஆகாது ப்ரோ. பிரச்சனையே அங்கதான். ரிசல்ட் வந்து ரியாலிட்டி கூட மேட்ச் ஆகும். ஒரு ஸ்டாக்கோட சக்சஸ் ரேட் கம்மியா இருக்கும், ஒரு ஸ்டாக்கோட சக்சஸ் ரேட் வந்து இல்ல. இப்போ அந்த எம்ஆர்எஃப் இங்க இருக்கு. அந்த எம்ஆர்எஃப் என்ட்ரியே எடுக்காம உங்களுக்கு வந்து ஒருவேளை ப்ராஃபிட் வந்து எம்ஆர்எஃப்ல லாஸ் வந்து இருந்தா அதுவும் பிரச்சனை தானே? அதுதான் ப்ரோ. நீங்க ஸ்பிளிட் பண்ணிடணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க 15 லட்சம் கொடுத்துட்டு ஈவனா ஸ்பிளிட் பண்ணிடுன்னு சொல்லிடுங்க. ஓகேங்களா? தனியா ஒவ்வொன்றுத்துக்கும் 2 லட்சம் கொடுக்காதீங்க. இல்ல அதுதான். அது ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ 2 லட்சம் ஒரு இதுக்குன்னு சொல்றதும் 12 லட்சம் கொடுத்துட்டு ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணுன்னு சொல்றதும் ஒண்ணுதான். இப்ப இதுல இன்னொரு சேலஞ்ச் இருக்கு. என்னன்னா இப்ப நீங்க ப்ராஃபிட் லாஸ் பண்றீங்கன்னு வைங்க, உங்களோட கேபிட்டல் குறையும். இப்போ உங்களோட டோட்டல் கேபிட்டல் வந்து 12 lakhsல இருந்து 1 lakh லாஸ் பண்ணிருக்கீங்கன்னா 11 lakhs வச்சுதான் எல்லாமே கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு 5 lakhs ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா திருப்பி நீங்க வந்து அந்த ப்ராஃபிட்ல இருக்கிற கேபிட்டல் மட்டும் தனியா இருக்கும். அதாவது லெட்ஸ் சே 6 ஸ்டாக்ல என்ட்ரி எடுத்துட்டீங்க, ஒரே ஒரு ஸ்டாக்கு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு, ஒரு 2 lakhs ப்ராஃபிட்னு வைங்க. சோ இப்போ வந்து உங்கள்கிட்ட கேஷா எவ்வளவு இருக்கும்னா 4 lakhs இருக்கும். இதுல எவ்வளவு இருக்கும்னா 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணிருக்கும். இந்த அடுத்த ட்ரேட் எடுக்கிறப்ப என்ன பண்ணணும்னா இந்த 4 lakhs வச்சுக்கிட்டு எடுக்கணும், 2 lakhs வச்சுட்டு எடுக்க கூடாது. புரியுதுங்களா? அதே மாதிரி லாஸ் பண்ணாலும் 1 lakh லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த உங்க கேபிட்டல் வந்து 11 lakhs ஆயிரும். அதுல 10 lakhs வந்து இது புரியுதுங்களா எல்லாருக்கும்? இல்ல ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவா இந்த ஏன்னா ஸ்டாக்ஸ் பண்றப்ப ஆப்ஷன்ஸ் மாதிரி நீங்க ஒரு பிக்சட் கேபிட்டல் கொடுத்து போயிட்டே இருக்க முடியாது. இப்ப அங்க எப்படி நம்ம 10 lakhs கொடுத்து போயிட்டே இருந்தோம், அதுக்கு ஒரு பிக்சட் கேபிட்டல்,
அப்படி பண்ண முடியாது. ஸ்டாக்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டும் பெருசு, லாஸும் பெருசு. ஸோ கேபிட்டல் சிக்னிபிகண்டா அடி வாங்கும். ஒரு 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 ஸ்டாப் லாஸே பாத்தீங்கன்னா 8% இருக்கு. அப்போ 10% குறையுதுன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம பொசிஷன் சைசிங்க மாத்தணும். ப்ராஃபிட் வருதுன்னாலும் அந்த கேபிட்டல் சும்மாவே இருக்க முடியாது. ஏன்னா வருஷ கணக்குல இருக்கும். ஒரு வருஷம் என்ட்ரி எடுத்தது, லெட்ஸே இப்ப நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிள்லயே என்ட்ரி என்ட்ரி எக்ஸிட் பாருங்க, கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிருக்கு. எவ்வளோ 3 மாசமா, டிசம்பர்ல எடுத்திருக்கு, 2 மாசம் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து ஆகஸ்ட்ல எடுத்திருக்கு, இது வந்து அக்டோபர்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு 2 மாசம் ஆயிருக்கு. ஸோ இப்போ சில ட்ரேட் எல்லாம் இன்னுமே ஜாஸ்தி ஆகலாம், 3 மந்த்ஸ் ஆகலாம், 6 மந்த்ஸ் ஆகலாம். ஸோ 6 மாசம் கழிச்சு நமக்கு வந்து எடுக்கிறப்ப அந்த கேபிட்டல அக்கௌண்ட் பண்ணணும்னு சொல்றேன். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பண்றேன். அதாவது சிக்ஸ் ஸ்டாக்ஸ், லெட்ஸ் சே 12 lakhs கேபிட்டல். இப்போ 6 ஸ்டாக்க மேக்சிமம் ட்ரேட் பண்ண முடியும்னு நம்ம சொல்ல தேவையில்ல. இப்ப இன்னொன்னு என்ன நடக்கும்னா, இப்போ ஒருவேளை நீங்க 2 லட்சம் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க, உங்க கேபிட்டல் 14 lakhs ஆயிருச்சுன்னா அப்பயும் ஆறு ஸ்டாக் தான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணணுமா, இல்ல 7 ஸ்டாக் ட்ரேட் பண்ணலாமா? இல்ல இல்ல இல்ல, அப்ப என்ன கேபிட்டலோ கேபிட்டல் அப்படியேதான் இருக்கும். அதுல இருந்து தான் வந்து ரன் பண்ணும். இது வந்து ப்ராஃபிட், இது வந்து ஒரு ரியல் ப்ராஃபிட் வந்து. சரி, இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஓகே, இன்னொரு கொஸ்டின் இருக்கு. நீங்க வந்து 10 lakhs, அதாவது 12 lakhs ஸ்டார்ட் பண்றோம், ஒரு 2 lakhs ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களோட கேஷ்ல 4 lakhs இருக்கும், கரெக்டா? ஆமா. மிச்ச இதுல வந்து 10 lakhs இருக்கும் 5 ஸ்டாக்ல. இப்போ நீங்க அடுத்த இன்வெஸ்ட் பண்ற ஸ்டாக்ல வந்து இந்த 4 லட்சத்தையும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது எப்படி ஈக்குவல் போர்ட்போலியோவா ஆகும்? 4 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணும்? நம்மளுக்கு நம்ம 10 lakhs இருக்குல்ல, அந்த 10 lakhs தான் வந்து பண்ணோம். அப்படி 10 lakhs உள்ள இருக்கா, ட்ரேட்ல இருக்கா, அதுக்கு வரக்கூடிய அடுத்த ட்ரேட் எடுக்க தேவையில்ல. இல்ல, நான் கேட்கிற கொஸ்டின் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இதுக்குதான் ரவுண்ட் நம்பர்ஸ்ல பேசணும். இப்போ வந்து 6 விட்டுருங்க, 12 விட்டுருங்க, 10 ஸ்டாக் வச்சிருக்கீங்க, 10 ஸ்டாக்குக்கு ஒரு லட்சம், ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க ஒரு 5 lakhs ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க ஒரு ஸ்டாக்ல, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சும்மா. சோ இப்போ உங்க கேபிட்டல் 15 lakhs ஆயிடுச்சு. அதுல வந்து 9 ஸ்டாக் இன்னும் பொசிஷன்ல தான் இருக்கு 1 lakhக்கு. 10வது ஸ்டாக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. டோட்டலா கேபிட்டல் பிளஸ் ரிட்டர்ன் 6 lakhs ப்ராஃபிட். ஸோ 6 lakhs கேஷ். ஸோ இப்போ இந்த 6 lakh கேஷும் 9 ஸ்டாக்கும் இருக்கு. இப்போ இந்த 6 lakh கேஷை எப்படி டிவைட் பண்ணுவீங்க? அடுத்த ட்ரேட் வருது, அப்ப என்ன பண்ணுவீங்க? அடுத்த ட்ரேட் வருதுன்னா பேலன்ஸ் இருக்கு அந்த 1 lakh மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு போவேன். அந்த 5 lakhsன்றது அந்த 5 lakhs யூட்டிலைஸ் பண்ணாம வேஸ்டா போகுது இல்லைங்களா? வேஸ்டாவே இருக்கட்டும்ன்றேன். ஏன்னா 15 lakhsக்கு நான் கொண்டு போகும்போது டிராடவுன் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும், டிராடவுன் இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஓகே ஓகே. சி, இப்ப இது நீங்க பண்றது கரெக்ட் இல்ல நான் பண்றது கரெக்ட்னு கிடையாது. அது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு, சரிங்களா? உங்களுக்கு அத வந்து சும்மா வைக்கணும்னா அந்த மாதிரி நம்ம பேக் டெஸ்ட் ட்ரை பண்றோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டிராடவுனோட கிளியர் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம உள்ள போயிடலாம். ஸ்ட்ரக்சரே தெரியாம கண்டினியூஸா வாங்கினே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு டிராடவுனை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு எமோஷனல்ல போய் லாக் ஆயிடுவோம் நம்ம. அது நார்மலா தான் இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10 lakhs மைண்ட் செட்ல தான் போயின்னு இருக்கோம். இப்போ 16 lakhsக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல 20 lakhsக்கு நான் டிராடவுன் அதே டிராடவுன் ஃபேஸ் பண்ணும்போது டபுள் த டிராடவுன் வர மாதிரி இருக்கும். இப்போ டபுள் த டிராடவுன் வந்த அப்புறம் என்ன ஆகும்னா லாஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது அது க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அதே குவான்டிட்டி அதே அளவுக்கு வாங்குறதுக்கு இருக்காது. நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். நாங்க வேற இன்னொரு மெத்தட் இருக்குன்னா அதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்கும். சோ ரெண்டுமே கரெக்ட் தான், நீங்க ரெண்டுமே பண்ணலான்றேன்.
இப்ப நீங்க சொல்றதை நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ணுவோம். என்னோட பாயிண்ட் வந்து லாஜிக்கலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்டு, அந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் அது வெளியில எடுத்துட்டு திருப்பி எவ்வளவு ஆட் பண்ணணும்னு எக்ஸ்ட்ரா அது அடுத்த செட், அது அடுத்த வந்து பாத்தீங்கன்னா செட் ஃபர்ஸ்ட் செட் முடிச்சு 1 இயரோட ரிசல்ட் எடுத்துட்டு அப்புறம் அடுத்த செட் நம்ம ஆட் பண்றோமோ பண்ணலையோ அது வேற விஷயம். சரி சரி 10 லட்சம் ரூபாய்க்கு தான் வேணும். ஓகே, அப்ப 12 எவ்வளவு கேபிட்டல் வைக்கட்டும் சொல்லுங்க? 12 ஓகேவா? 12 ஓகே 12 lakhs வச்சுக்கோங்க. ஓகே, ஈவனா டிவைட் பண்றீங்க ஸ்டாக்ஸ் கிடைக்கும் போது. ஓகே ஓகே. ஸோ அந்த திங்கிங் குள்ள போய் பார்த்தா நம்ம சொல்றது அது ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கா? யூஸ் 17. ஓகே, மேக்ஸிமம் 6 ஸ்டாக்ஸ் கேன் பி டெலிவர்ட். கரெக்ட், எல்லாம் என்ட்ரி சிக்னல். ஓகே ஓகே. இப்ப இதுல என்ன ஆகும்னா, 6 ஸ்டாக் நம்ம ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம புது என்ட்ரி வந்தா எடுக்க மாட்டோம். எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிச்சப்ப தான் செகண்ட் பேட்ச். இதுல வந்து ஸ்டாக்ஸ் கம்மியா தான் இருந்திருக்கு. என்ட்ரி வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிருக்கு. ஏன் உங்ககிட்ட ஸ்டாக்ஸ் கம்மியா இருக்கு, அதனாலதான் அந்த ரிசல்ட் சொல்லுங்க. இல்ல, ஸ்டாக்ஸ் 15 இருக்கு. 15க்கு ப்ரோ, 15க்கு அவ்வளவுதான் ப்ரோ கிடைக்கும். 3 தான் கிடைக்கும். நம்மகிட்ட 2500 ஸ்டாக் ப்ரோ, டெய்லியும் 5 ட்ரேட் கிடைக்கும் ப்ரோ. ஓகே, ட்ரை நிஃப்டி 50. உங்ககிட்ட லிஸ்ட் தான் இல்லையே, எப்படி நீங்க கேக்குறீங்க? என்ன லிஸ்ட் இல்ல? நிஃப்டி 500னா என்னன்னா 500 ஸ்டாக்ஸ் நம்ம கிட்ட டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 170 தானே இருக்கு. இது எல்லாமே நம்ம இதுல தானே பண்றோம், யாஹூ ஃபினான்ஸ்ல பண்றோம். ஓ, யாஹூ ஃபினான்ஸ். டெய்லி டேட்டா தானே எல்லாமே. அதுல 2000ல இருந்து எல்லாமே இருக்கும். சூப்பர். யாஹூ ஃபினான்ஸ் தான் ப்ரோ. புரியல. யாஹூ ஃபினான்ஸ் நீங்க அடிச்சு விடலாம் எவ்வளவு நாள். 291 நான் எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ் இருக்கு. 291 இருக்கா? இப்ப ஆமா, ரிசல்ட் எவ்வளவு பாப்போம். பாப்போம். பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பண்றப்ப ப்ராபப்ளி கொஞ்சம் டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா பெரிய ப்ராசஸிங் இது. 291ன்றது பெரிய ப்ராசஸ் ப்ரோ, கண்டிப்பா. பட் டெய்லி டேட்டான்றதுனால அவ்வளவு டைம் எடுக்காது, ப்ராபப்ளி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ். இது வந்து இப்ப நீங்க போட்டிருக்கீங்களா? இப்ப இது ரிசல்ட் வந்து பார்த்தா பெட்டரா இருந்துச்சு, நீங்க ட்ரை பண்ணுவீங்களா? இல்ல ப்ரோ, நாங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் நாங்க பண்ணுவோம். எங்க இருந்து எடுத்தாலும் நாங்க, ஏன்னா அதோட அது ஏன் இப்ப ஸ்ட்ராட்டஜிக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. அதாவது இந்த டேட்டா விஷுவலைசேஷனுக்கு முன்னாடி என்னன்னா, நம்ம என்ன என்ன எட்ஜ், அதாவது என்ன நம்ம ட்ரை பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ட்ரெண்டை கேப்சர் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அந்த ட்ரெண்டை கேப்சர் பண்ணி முடிச்சாதான் அது கரெக்ட். வந்துருச்சு அதுக்குள்ள. யூனிவர்ஸ் 190, டோட்டல் சிக்னல்ஸ் 98 சிக்னல்ஸ் தான் வந்திருக்கு. ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட்டட் 88, வின்ஸ் 40. ஓகே, இப்போ வந்து ஈக்விட்டி கர்வ் பார்ப்போம்.
இல்ல 190 ஸ்டாக்ஸ் தான் வந்து டேட்டா எடுத்திருக்கு. அவ்வளவுதான் இருக்கு போல. இல்ல அவன்கிட்ட எல்லா டேட்டாவுமே இருக்கும். டெய்லி டேட்டா தானே, டெய்லி டேட்டா எல்லா இடத்துலயும் ஃப்ரீ தான். இப்போ வந்து சும்மா 5 இயர்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 10 இயர்ஸ் பண்ணி பார்ப்போம். 10 இயர்ஸ் போதும். கொரோனா பீரியட் வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு பால் இருக்கும். அங்க என்ன நடந்திருக்குன்றத பார்க்கணும். ஆக்சுவலா ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சேன். இதுல வந்து பெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய டிராடவுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கோம். அதுல வந்து 6.1 வந்து பாத்தீங்கன்னா இப்ப 8.8 கொடுத்துருக்கல. ஆக்சுவலா 6.9 அப்படின்றது ஒரு பெஸ்ட்ன்னு நான் வந்து பார்த்திருந்தேன். பாப்போம், செக் பண்ணி வரும். இது முடிச்ச ராப்போட செக் பண்ணி ஸ்டாப் போட்டு 6.9 கொடுத்துட்டு டார்கெட். இது ப்ராபபிலிட்டி கேம். ஆக்சுவலா நம்ம இப்போ விளையாடுறது வந்து ப்ராபபிலிட்டி கேம். அதனாலதான் இது வந்து ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஓகே, 1:4 இருக்கு ப்ரோ. அதனாலதான் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ரிசல்ட் 1:4 பொறுத்த வரைக்கும் 17% வந்தாலே போதும். நீங்க வந்து பாசிட்டிவ் உள்ளார போயிடுவீங்க. 40% வந்துச்சுன்னா நல்ல ரிசல்ட். 60 கொண்டு வந்தீங்கன்னா எங்கேயோ போய் நின்றோம். ரிசல்ட் வந்து இயர்லி வந்து 60% மேல போய் நிற்கும். இப்ப இன்னொன்னு இருக்கு. இப்ப நீங்க இது நல்ல ரிசல்ட்டா இல்லையா அப்படின்றத அதாவது எப்படி குவான்டிடேட்டிவா எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? இப்ப எப்படி நம்ம வந்து ரிசர்ச் பண்றோம், அது மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க். இப்ப நிஃப்டி நீங்க இதே 12 லட்சத்துக்கு நிஃப்டிய பை பண்ணி ஹோல்டு பண்ணி இருந்தா இன்னைக்கு என்ன ரிசல்ட்ன்றத இது கூடவே பிளாட் பண்ணணும். பிளாட் பண்ணி அதை விட இது எவ்வளவு பீட் பண்ணிருக்குன்னு பார்க்கணும். அதுதான் உங்களோட ஆக்சுவல் ஆல்பா. அதாவது நிஃப்டியோட ரிட்டர்னுக்கு மேல நீங்க என்ன ரிட்டர்ன் பண்ணீங்களோ அதான் உங்களோட ஆக்சுவல் ஆல்பா. அதுக்கு கீழே அதுக்கு ஈக்குவலா இருந்தாலும் நீங்க நிஃப்டிலேயே போட்டுடலாம், அதுக்கு கீழே இருந்தாலும் நீங்க நிஃப்டிலேயே போட்டுடலாம். அதை விட எவ்வளவு பெட்டரா இருக்குன்றதுதான் உங்களோட கவுண்ட். ரொம்ப சத்தமா பேசுறேன்னா? இல்ல கரெக்டா தான். இல்ல இங்க ஆபீஸ்ல. இல்ல இதெல்லாம் ஓடிடும். ஓகே, இப்போ வந்து ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நிஃப்டிய சாதாரணமா நினைச்சிருவோம். நிஃப்டி வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் 12%. ஸோ ஆவரேஜ் ரிட்டர்ன் அதெல்லாம் ரொம்ப நல்ல ரிட்டர்ன். இன்ஃபேக்ட் இதுக்கு வந்து நீங்க இது யூஸ் பண்றதுனால நிஃப்டி யூஸ் பண்ணக்கூடாது, நிஃப்டி 200 யூஸ் பண்ணணும். ஆர் நிஃப்டி மிட் கேப் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஏன்னா நிஃப்டி வந்து நீங்க நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் கூட பண்றீங்கன்னா நிஃப்டி வந்து உங்களுக்கு பெஞ்ச் மார்க். இது வந்து நிஃப்டி பெஞ்ச் மார்க் கிடையாது இதுக்கு. இப்ப நீங்க நிஃப்டியை விட எவ்வளோ 44% நீங்க ஜாஸ்தியா இது பண்ணிருக்கீங்க. இதே வந்து பிளாட் நிஃப்டி 500 தான் எடுத்தீங்க. 200 நம்ம 500ல இருந்து எடுத்தோம். 500 and 200 ரெண்டுமே போட்டுருங்க. அப்படியே 200 44% ரொம்ப கம்மி ப்ரோ. அதுக்கு பேச நிஃப்டில போட்டு போயிடும். இன்னொன்னு இருக்கு, இதுல டிரான்சாக்ஷன் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன், பட் அதையும் ஆட் பண்ணணும். ஓகே, டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து. இது நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி, 77. அதனால இது பெரிய எஃபெக்ட் இருக்காது. 202 ட்ரேட் ப்ரோ, இன்னும் 77. ஓ ஓகே, 202 பெரிய நம்பர் கிடையாது. அதாவது 10 வருஷத்துக்கு.
எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி 200 500 வந்து பீட் பண்ணிருக்க முடியாது பண்ணிரும் நினைக்கிறேன். மிட் கேப் ட்ரை பண்ணி பாருங்க. மிட் கேப் தான் பீட் பண்ண முடியாது. இல்ல நிஃப்டி 200 500 வந்து தனியா இண்டெக்ஸ் இருக்கா? இண்டெக்ஸ் இல்லையா? இண்டெக்ஸ் இல்லைன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது சும்மா இருக்கா? ஆனா லிக்விடிட்டி எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஈக்விட்டிக்காக இருக்கு ப்ரோ. Both found now plotting all four. எல்லாமே ஒரே ரேஞ்ச் தான் இருக்கு. ஆமா, அதை விட ஒரு 20% அதிகமா அவுட் பர்ஃபார்மன்ஸ் வந்து 20 to 40% ஓவர் 10 years. ஆக்சுவலா வந்து நீங்க இது நல்ல ரிட்டர்ன் இல்லைன்னு நினைக்கிறீங்க, பட் இது நல்ல ரிட்டர்ன் தான். லாங் ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. ஏன் என்னோட டிராடவுனுக்கும் நிப்டியோட டிராடவுன் மத்த 4 இண்டெக்ஸோட டிராடவுனுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? ஆமா, டிராடவுன் அது எப்படின்னா ரிட்டர்ன் எம்டிடின்னு சொல்லுவாங்க. கம்பேர் ரிட்டர்னுக்கும் மேக்ஸிமம் டிராடவுனுக்கும் உள்ள ரேஷியோ. எனக்கு நிறைய ஸ்டாக்ஸ்ல பண்ணணும்னு ஒரு ஆசை. சீக்கிரமா வந்துருது ப்ரோ. ஆக்சுவலா 200 ஸ்டாக்ஸ் வந்து சட்டன் வந்து நின்னுது. நீங்க வந்து டெய்லியில எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க 1000 ஸ்டாக் பண்ணாலும் ஓரளவுக்கு சீக்கிரம் வந்துடும். ஏன்னா பிளஸ் இந்த ஸ்ட்ராட்டஜில உங்களுக்கு என்ட்ரி கம்மின்றதுனாலையும் வந்துடும். ரிட்டர்ன் எம்டிடி வந்து நல்லா இருக்கு. 8%. 8 டைம்ஸ் உங்களோட ரிட்டர்னுக்கும் மேக்ஸிமம் டிராடவுனுக்கும் 8%, 8 டைம்ஸ் இது இருக்கு. நம்ம கம்பேர் வித் நிஃப்டி மிட் கேப். இதோ கீழே இருக்கு பாருங்க. டிராடவுன் 22% இன்னைக்கு போயிருக்கு. அவங்களுக்கு 38. அது மிட் கேப் கம்பேர் டு மிட் கேப், மிட் கேப் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ட்ரேடடான இது கிடையாது. இது 200 500லாம் ஆனா மிட் கேப்லாம் ட்ரேடட், அதனால அது ட்ரை பண்ணலாம். ஓகே. இல்ல இப்ப நான் பண்றதுக்கும் நீங்க பண்றதுக்கும் சின்ன வித்தியாசம் தான். இது கரெக்ட் ஆயிரும். இது போக போக 1 மாசம் 3 மாசத்துல இது எல்லாமே கரெக்ட் ஆயிரும். பட் இப்போ இப்படி பண்ணீங்கன்னா எஃபிஷியன்ட்டா உங்களால பண்ண முடியும். எப்பயுமே ஸ்பிளிட் பண்ணி பண்ணுங்க, சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பண்ணுங்க. மிட் கேப் வந்து டிராடவுன் அதிகமா இருக்கு, ஆனா ரிட்டர்னும் பயங்கர அதிகம். அது டிராடவுனும் பயங்கர அதிகம். ரிட்டர்ன் ஆக்சுவலா இதுதான் மெட்ரிக். இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து டிராடவுன் ஓகே, வேற எதுவும் இதுல ஒண்ணே மட்டும் மாத்துங்க ப்ரோ. 6.9% டிராடவுனா மாத்துங்க சார். ஸ்டாப் லாஸா மாத்துங்க 6.9. அது மட்டும் மாத்திட்டா முடிஞ்சு போச்சு. செக் பண்ணிடுவோம் ஃபைனலா. வேற எதுவும் உங்களுக்கு இது யூசேஜ்ல வேற எதுவும் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கா? வேற யாருக்கும் எதுவும் கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? ஒரு இந்த இது கேட்டிருந்தாரு, அருள்னு நினைக்கிறேன்.
இருக்காரான்னு பாருங்க. என்ன கேட்டிருந்தாரு? சரி, இல்ல பொதுவாவே அவர் கேட்டிருந்தாரு என்னன்னா ஒரு ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ரன் ஆயிடுச்சா? ரன் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் கம்மியாயிருக்கு, டிராடவுனும் கம்மியாயிருக்கு, பெட்டரா தான் இருக்கு. ரிட்டர்ன் எம்டிடி நல்லா இருக்கு. ஆக்சுவலா இது ஈஸியா நீங்க பாக்குறதுக்கு இது பெட்டர். ஏன்னா நீங்க எவ்வளவு ரிஸ்க் பண்றீங்க, அதுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் எடுத்துட்டு வரீங்கன்றதுதான் இந்த இந்த நம்பர். ஸோ நீங்க ₹1 ரிஸ்க் பண்ணா உங்களுக்கு ₹9 கிடைக்குது. இதுல வந்து நீங்க ₹1 ரிஸ்க் பண்ணா ₹8 கிடைக்குது. ஸோ விச் இஸ் இது பெட்டர் அப்படின்றது. ஓகே ஓகே, என்ன சொல்ல வந்தேன்னா ஒரு ஹவு டு பேக் டெஸ்ட் அது ஸ்கில்ல போட்டுருங்க ப்ரோ, தயவு செஞ்சு அது ஸ்கில்ல ஆட் பண்ணி விட்டுருங்க. எதை சொல்றீங்க? பேக் டெஸ்ட் இந்த கான்செப்ட்ல இருக்குல்ல, முடிச்சுட்டு அப்புறம் பேக் டெஸ்ட் பண்ணும்போது ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு, எல்லா கண்டிஷனையும் செக் பண்ற மாதிரி. இல்ல இருக்கு, அந்த ஸ்கில் இருக்கு. அதை வந்து நாங்க என்ஃபோர்ஸ் பண்ணல. அதாவது உங்களுக்கு தன்னால நடக்கிற மாதிரி வைக்கல, நீங்க ஒன்னொன்னா கேட்கிற மாதிரி வச்சிருக்கோம். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம அந்த ஸ்கில்ல வந்து எல்லாத்துக்கும் தன்னாலே என்ஃபோர்ஸ் ஆகுற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்பவுமே இருக்கு, அதை நம்ம தான் கேட்கணும், அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்ப நான் ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்றது, ஓப்பனிங் 9:15 to 9:16 ஆர் ஈவன் 9:17 கூட வச்சுக்கீங்களேன், பெட்டர். என்ன சிக்னல் வந்தாலும் ட்ரேட் பண்ண மாட்டோம், நோ ட்ரேடு. ஏன்னா நீங்க எவ்வளவு நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தீங்கனாலும் அது என்ன ஆயிருதுன்னா, இந்த டைம்ல ட்ரேட் பண்றப்ப அதோட ஸ்லிப்பேஜே அதை வந்து கில் பண்ணிடுது. அவ்வளோ ஜாஸ்தி ஸ்லிப்பேஜ் இருக்கு. ஸோ எவ்வளவு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் உங்க பொசிஷன் லாஸ்ல போயிட்டு இருக்குனாலும் அதை க்ளோஸ் பண்றது 9:15 to 9:16 பண்ணாதீங்க. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பஃபர் வச்சு சொல்லணும்னா 9:17 வரைக்குமே பண்ணாதீங்க, இது பெஸ்ட். ஸோ இதே மாதிரி பேக் டெஸ்ட் பண்றப்பையும் இந்த டேட்டால வந்து டேட்டா யூஸ் பண்ணுங்க. ஆனா 9:15 to 9 உங்களோட என்ட்ரி டைமை வந்து டிஃபைன் பண்ணுங்க. ஆஃப்டர் 9:20 சொல்லுங்க இன்ட்ராடேல பண்றப்ப. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரியலிஸ்டிக் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸ்லிப்பேஜ் வந்து நம்மளால பேக் டெஸ்ட் டேட்டால என்ன பண்ணீங்கனாலும் கால்குலேட் பண்ண முடியாது. அதுவும் இந்த 9:15 9:17 கண்டிப்பா முடியாது. நம்ம டிலே எல்லாம் ஆட் பண்ணி அது க்ளோஸா போகலாம். பட் இந்த டைமை ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமை பேக் டெஸ்ட் பண்ணா அது எஃபிஷியன்டா இருக்காது. நெக்ஸ்ட் நாங்க பண்றது இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். இப்போ ஸ்டாப் லாஸ், டார்கெட் இது ரெண்டுமே வந்து இப்போ லெட்ஸ் சே இப்போ வந்து இதுதான் நம்மளோட என்ட்ரின்னு வைங்களேன். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல்ல இருக்குல்ல, அந்த லெவல்ல கரெக்டா வைக்காதீங்க. ஏன்னா இந்த லெவல் பிரேக் பண்றப்ப என்ன ஆகும்னா பயங்கரமா இந்த ஒரு லெவல்ல இங்க வந்து இதோட லீக் பயங்கரமா மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகுறப்ப வந்து உங்களோட ஸ்லிப்பேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து அதாவது லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ்ல ஆர் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ்ல டோன்ட் கீப். இந்த இடத்துல வைக்காதீங்க. உங்க வைக்காதீங்கன்னா உங்க லைவ் ட்ரேட்ல வைக்காதீங்கன்னு சொல்ல, அதை நீங்க வச்சு ட்ரை பண்ணுங்க. ஆனா பேக் டெஸ்ட்ல அங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு ரியலிஸ்டிக் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஏன்னா அந்த இடத்துல ஹை ஸ்லிப்பேஜ் இருக்கும்.
ஹை ஸ்லிப்பேஜ் இருக்கிறப்ப நீங்க வந்து பேக் டெஸ்ட்ல அந்த ஸ்லிப்பேஜ் உங்களுக்கு காமிக்காது, கரெக்டா எக்ஸிட் ஆயிரும். ஆனா ரியல்ல நீங்க எக்ஸிட் ஆக முடியாது. ஸோ இது எதுக்குன்னா அவாய்ட் ஹை ஸ்லிப்பேஜ். நாங்க ட்ரேடும் இங்க பண்ண மாட்டோம், இந்த ஏரியால ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ண மாட்டோம். ஓகே, அப்புறம் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ். இந்த நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜா லெஸ் தென் 3, ஆவரேஜ் சொல்றேன், லெஸ் தென் 3 ட்ரேட்ஸ் இருந்தா ஓகே. இல்ல 3ன்றது ஒரு நம்பர் கிடையாது, ஒரு ரேண்டமா தான் சொல்றேன். பட் வந்து ஒரு நாளைக்கு 10, 15, 20 ட்ரேட்லாம் பண்ணா உங்களுக்கு புரோக்கரேஜ் சார்ஜஸே ரொம்ப அதிகமா வரும், ஸ்லிப்பேஜ் இதெல்லாம் சேர்த்தா ரொம்ப. ஸோ நாங்க வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் அது வந்து ஆவரேஜா ஒரு நாளைக்கு 2-3 ட்ரேடுக்கு மேல எடுக்கிற மாதிரி டிசைன் பண்ண மாட்டோம். ஏன் இப்படி பண்றோம்னா, நாங்க 15-20 ட்ரேட் பண்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி அதுல ரொம்ப ஹை ஸ்லிப்பேஜ், ஹை டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணி இனிமே டிசைன் பண்றது எல்லாமே நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் கம்மியா இருக்கிறது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஒரு ரிட்டர்ன் வந்து 200% இருக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு. இன்னொரு ஸ்ட்ராட்டஜியில வந்து 150% இருக்கு. ஆனா இது ரெண்டுக்கும் வந்து நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து 10 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா நீங்க அந்த 150% ரிட்டர்ன் இருக்கிறத சூஸ் பண்றது பெட்டர். ஏன்னா அதே மாதிரி ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரியல்லையும் கிடைக்கும். அதனால நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து ட்ரை டு கீப் இட் லோ ஆல்வேஸ். இது ஒரு நாங்க ஃபாலோ பண்ற ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ். வேற என்ன மிஸ் பண்ணிட்டேனா? ஓகே, ஸ்டாப் லாஸ் டார்கெட் செக் பண்றது வந்து நாங்க வந்து டிக் டேட்டால செக் பண்ணி அந்த இப்போ ஸ்டாப் லாஸ், இப்போ எக்ஸிட் பிரைஸ் வந்து அந்த ஸ்டாப் லாஸே டார்கெட்டோ போட மாட்டாங்க. நோ எஸ்எல் ஆர் டிபி என்ன போடுவோம்னா அந்த டைம்ல அங்க பிரைஸ் என்ன இருக்கோ அதை போடுவோம். அதாவது இப்போ அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், எதுக்கும் காமிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, லெட்ஸ் சே இப்போ 24,029 வந்து எக்ஸிட் பிரைஸா போடக்கூடாது. இங்க எங்க இந்த தாண்டி தான் நம்ம வந்து எங்கேயோ எக்ஸிட் ஆயிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற பிரைஸ் வந்து அங்க டிக்ல இருக்கும். ஸோ இதை டச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ் தான் போடணும். முடிஞ்சா ஒரு 2 செகண்ட்ஸ் to 4 செகண்ட்ஸ் டிலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் 2 to 4 செகண்ட்ஸ் டிலே. இது வந்து ரியலிஸ்டிக்கா நமக்கு ஸ்லிப்பேஜ் எங்க இருக்குமோ அதை வந்து அக்கௌண்ட் பண்ணிடும் இந்த 2 to 4 செகண்ட்ஸ் டிலே. ஸோ வேற எதுவும் இருக்கா? ஏதோ கொஸ்டின் வந்து இருக்கலாம். டெஸ்ட்ல மினிமம் டார்கெட் எவ்வளோ பர்சன்ட் இருக்கு? ஓகே, இன்னொன்னு இருக்கு. இந்த ரியலிஸ்டிக்கான இவர் கேட்கிறாரு, அதனால எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ரியலிஸ்டிக் எஸ்எல்டிபி, அதாவது 10, 15, 20 இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர்ஸ் இதெல்லாம் வச்சீங்கன்னா ஓகே. அதாவது 10ன்றது நீங்க 11, 12 அதெல்லாம் வச்சுக்கலாம், அதை சொல்ல வரல. டோன்ட் கீப் 1% ஸ்டாப் லாஸ், 2% டார்கெட்டு இதெல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா இதுல உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து இந்த 1% ஸ்லிப்பேஜ்லயே போயிடும். அந்த 1% அங்க நீங்க எடுத்துட்டதா உங்களுக்கு பேக் டெஸ்ட்ல காமிக்கும், ஆனா ரியல்ல கிடைக்காது. ஸோ குறைஞ்சபட்சம் 10%ல ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட சஜஷன் 5%ஏ ரொம்ப வைக்காதீங்க. அதாவது இது எல்லாமே நான் ஆப்ஷன்ஸ்ல சொல்றேன். நீங்க ஸ்டாக்குக்கெல்லாம் 1%, 2%லாம் வைக்கலாம். ஏன்னா ஸ்டாக்ல ஹை லிக்விடிட்டி இருக்கும், ஸ்லிப்பேஜ் எல்லாம் கம்மியா தான் இருக்கும். ஆனா ஸ்டாக்லயும் நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றீங்கன்னா திருப்பி இதே ரூல் தான், 10%, 5% இப்படி வச்சுக்கோங்க. 1%, 2%லாம் ஸ்லிப்பேஜ்லயே காணாம போயிடும். அப்புறம் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் தான் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, அந்த ஈக்விட்டிக்கு அப்படியே வந்து டவுன் போயிடும்.
ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இங்க போடுங்க. இப்போதைக்கு எதுவும் இல்லை ப்ரோ, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் பண்ணதே முதல்ல தப்பு, இப்போ கொஞ்சம் கிளியரா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த வீடியோவையும் நான் போஸ்ட் பண்ணி இதுல யூடியூப்ல போட்டு இது குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். என்னன்னா இந்த 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 கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் போட்டுடுறேன், இதையும் குரூப்ல போட்டுடுறேன். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல பண்ணீங்க, ஒரு ஸ்டெப்பும் பண்ணி முடிச்சுட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போனீங்கன்னா, இப்போ இந்த இதுக்கு மேல நான் எவ்வளவு வேணா பண்ணலாம். இப்போ இதுக்கு மேல நான் வந்து 1000 ஸ்டாக் பண்ணலாம், 5000 ஸ்டாக் பண்ணலாம், நான் எல்லாத்தையும் மாத்தலாம். ஐ மீன் எல்லாத்தையும் மாத்தலாம்னா வேற வேற ஸ்டாக்கு பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் 2-3 ஸ்டெப்ல வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை லாஸ்ட்ல வந்து கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அந்த செக் பண்றது, சிக்னலை செக் பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு ஹேபிட்டா பண்ணிக்கோங்க. நாங்க பின்னாடி அட்ரஸ் பண்ணுவோம். அதை அட்ரஸ் பண்ணாலுமே இப்ப நாங்க ஒரு கோட் எழுதுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணி எழுதுறோம்னா கூட அதை திருப்பி போய் செக் பண்ணுவோம் இல்லையா, அதை வெரிஃபை பண்ணணும், அது கரெக்டான வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு மெக்கானிசம் வச்சுக்கோங்க. நீங்க மேனுவலா பண்ணாலும் சரி, இல்ல வந்து வெரிஃபை பண்ண சொல்லி ஏஐடியே சொன்னாலும் சரி, பட் அதை கண்டிப்பா வெரிஃபை பண்ணுங்க. நீங்க பண்ண ஒரு ஸ்டெப்பும் கரெக்டான ஏதோ ஒரு மெத்தட்ல வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. ஓகே, ஸோ வேற எதுவும் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேற எதுவும் இல்லை. இது மட்டும் நான் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்கணுமா? இந்த ப்ராம்ப்ட் என்ன இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் இப்ப ஆக்சுவலா இல்ல, நாங்க இப்ப புதுசா ஒரு ஃபீச்சர் பண்ணிட்டு இருக்கோம். நான் அப்படியே இந்த ஃபோல்டர் உங்களுக்கு ஷேர் பண்ற மாதிரி இந்த ஃபோல்டரே அனுப்பிச்சு விடுறோம். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே அந்த ஃபோல்டர்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதோட கண்டிஷன்ஸ் வந்து மட்டும் அப்படியே காப்பி பண்ணி போடுற மாதிரி வந்து ஓகே ஏதாவது வருமா? இல்ல, நான் உங்களுக்கு இந்த ஃபோல்டரே நீங்க யூஸ் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு அனுப்புறேன். இல்ல ப்ரோ, முன்னாடி இது மாதிரி அனுப்பிச்சிங்க, பட் வந்து பார்க்க தான் முடிஞ்சது, யூஸ் பண்ண முடியல. இல்ல, அதுக்கு அததான் பில்டு பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ண உடனே அந்த மாதிரி பண்ண முடியும். இப்ப நான் இதுல இருக்கிறத எப்படி அனுப்புறதுன்னு எனக்கு தெரியலையே. இல்ல ப்ரோ, அப்படி இல்ல. இதோட கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லு அப்படின்னு சொன்னா கண்டிஷன் சொல்லாதா ப்ரோ? அது அப்படியே போட்டா வராது. ரைட். அதெல்லாம் நான் குரூப்லயே போட்டுறேன், இருங்க, இதுலயே போட்டுறேன். இது இதை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். சும்மா இது வந்து ஒரு யாராச்சும் பொசிஷனல் இல்ல வந்து சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ட்ரை பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபண்ட் வச்சு ட்ரை பண்ணி இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா என் சைட்ல ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க ப்ரோ இந்த கான்செப்டை. இது அவங்க எப்படி பண்ணாங்கன்னா ஃபியூச்சர் ஸ்டாக்ஸ்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஃபியூச்சர் ஸ்டாக்ஸ்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி 12% ரிட்டர்ன்ஸ் எடுத்தாங்க. 16% ரிட்டர்ன்ஸ் எடுத்தாங்க ஆவரேஜா. அவங்க என்ன பண்ணாங்க, 16% இதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்து அதை பிளஸ் பண்ணிட்டு அதையே வச்சு வந்து இன்ட்ராடேயும் இதுவும் பண்ணாங்க. அதனாலதான் நான் இது நல்ல ரிட்டர்ன்னு சொன்னேன். அதாவது நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு அதை எடுத்து அப்படியே வந்து பிளெட்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் செல்லிங்கோ மற்ற இதுக்கோ யூஸ் பண்ணலாம். இது நல்ல ரிட்டர்ன் தான். பட் இந்த இந்த நீங்க வந்து எல்லாம் பேப்பர் ட்ரேட் இதை இப்ப பேப்பர் ட்ரேட் பண்ணி பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணாதான் பேப்பர் ட்ரேடே பண்ண முடியும். சோ உங்களுக்கு கன்விக்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு பண்ண ஓகே, ஒரு வருஷம் நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன். அதனாலதான் வந்து இப்ப ஆப்ஷன்ஸ்னா ஒரு 10 நாள் பேக் டெஸ்ட் பண்ணா, ஐ மீன் பேப்பர் ட்ரேட் பண்ணாலோ இல்ல லைவ் ட்ரேட் பண்ணாலோ நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு வருஷம் ஆகும் அதை கெஸ் பண்றதுக்கு. ஆமா, குரூப்ல போட்டுறவா? குரூப்ல போட்டுருங்க ப்ரோ. எது வேணாலும் போடுங்க. அதே மாதிரி இந்த இதையும் போட்டுறேன், மெசேஜ்லயே போட்டுருங்களா? ஓகே, தேங்க்யூ. நம்ம ரெகுலரா இந்த மாதிரி செஷன்ஸ் வைப்போம். வேற ஏதாச்சும் இருந்தாலும் நீங்க அந்த செஷன்ஸ்ல கேட்குற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ரொம்ப சத்தமா பேசுறேன், ரொம்ப சத்தமா பேசுறேன்னா காதுல இது இருக்கிறதுனால வந்து தெரிய மாட்டேங்குது. அதுவே எல்லாம் வெளியே போயிட்டாங்க. கேட்டா பரவாயில்ல. அவங்க வேற
Bye.